பலப்பட உடைய கிருபையின் கரம் இருந்து எங்களை தாங்கி வழிநடத்த வேண்டுமாய் தாழ்மையாக வேண்டுதல் செய்கிறோம்ப்பா. தொடர்ந்து இன்னும் அடுத்தவுடைய சத்தியத்தை நாங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ளக்கூடிய உங்களுடைய ஆவியை தந்து எங்களுடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் ஒரு நிலைப்படுத்தி உங்களுடைய கிருபையில் வழிநடத்த வேண்டுமாய் தாழ்மையாக வேண்டுதல் செய்கிறோம்ப்பா. தொடர்ந்து ஏற்பட்ட சத்தியங்களை நாங்கள் கேட்கவும் இதோ இந்த நாளில் வர முடியாமல் இருக்கும் சகோதரர்களுக்கும் இந்த ஒரு சத்தியம் சென்று சேரவும் உடைய தயவுள்ள தாங்கி வழிநடத்த வேண்டுமாய் தாழ்மையாக வேண்டுதல் செய்கிறோம். இந்த ஒரு சிறு விண்ணப்பத்தை எங்கள் மீட்பெரும் ரட்சகரும் கண்மணியுமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஏறெடுக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, முதல் பாகம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்த்தோம். ரெண்டாவது பாகம் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியை குறித்து நம்ம பார்த்தோம். மூன்றாவது பகுதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பிதாவாகிய தேவனை குறித்து என்ன பண்ண போறோம்னா பார்த்துட்டு ஃபைனல் பார்ட்டு ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்குது, அதையும் பார்த்து என்ன பண்ணலாம்னா இந்த ஒரு பாடத்தை இன்னைக்கு முடிக்கலாம். இந்த ஒரு கடைசி செஷனை கூட எடுத்து தரும்படி நம்மளுடைய அன்பு சகோதரர் தீபன் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, மறுபடியுமாக நாம் கடைசியாக முக்கியமான பகுதிக்குள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடந்து செல்ல போகிறோம். முதல் பகுதியை நாம் முக்கியமாக பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடு முழுக்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி செயல்பட்டார் அப்படின்னு பார்த்தோம். அந்த முதல் பகுதியை நம்ம எந்த வசனத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா நம்முடைய ஆண்டவர் சொன்ன வசனத்தின் அடிப்படையில் தான் பார்த்தோம். நம்ம ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிதாவாகிய தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, அவருடைய சத்தத்தை யாரும் கேட்டதில்லை, அவருடைய ரூபத்தை கூட யாரும் என்ன பண்ணதில்லை, பார்த்ததில்லை அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா அவருடைய ரூபத்தை யாரும் பார்த்ததில்லை, தேவனுடைய சத்தத்தை யாரும் கேட்டதில்லை. அப்படின்னா ஆதாம் கிட்ட பேசினது யாரு, மோசே கிட்ட பேசினது யாரு அப்படின்னா நம்ம கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கான பதிலும் பார்த்தோம். யார் தான் பேசினதுங்க, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எந்த ஸ்தானத்தில் பேசியிருக்காருன்னா வல்லமையுள்ள பிரதான தூதனாக பேசியிருக்கார். அப்படி அவர் தூதனாக இருக்கும்போது அவருக்கு இருக்கக்கூடிய நாமங்களில் ஒரு நாமம், பல நாமம் இருக்கு, அதுல ஒரு நாமம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல், மிகாயேல் தூதனாக செயல்பட்டிருக்கார். மிகாயேல் அப்படின்னு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா தேவனை போன்றவர். தேவனை போன்றவர் அப்படின்ற நாமம் ஒரே ஒரு நபருக்கு தான் பொருந்தும். யாருங்க அது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ பழைய ஏற்பாடு முழுக்க நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள பிரதான தூதனாக செயல்பட்டார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்தது என்ன பார்த்தோம்னா பரிசுத்த ஆவி என்பது ஒரு நபரா, அது தேவன் கிட்ட இருந்து வரக்கூடிய வல்லமையா? வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்பொழுது வேதம் தெளிவா நமக்கு சொல்லக்கூடிய சத்தியம், பரிசுத்த ஆவி என்பது தேவன் கிட்ட இருந்து வரக்கூடிய வல்லமை, அது ஒரு நபரே இல்லை, அப்படி ஒரு கடவுளே இல்லை. அப்படின்னா பேலன்ஸ் இப்போ எத்தனை பேர் தான் இருக்கிறாங்க? 2 பேர் தான். அந்த முக்கியமான பகுதிக்குள்ள நம்ம கடந்து செல்ல போறோம். இந்த பகுதியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிதா குமாரன். இந்த பகுதியினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிதா குமாரன் 2 நபர்கள் இருக்கிறார்கள், உண்மை பைபிள் தெளிவா சொல்லுது. ஆனா நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 பேரும் ஒருத்தரா வேற வேறையா? புரிஞ்சுக்க கேள்வி, இருவரும் ஒருவரா வேற வேறையா? இந்த கேள்விக்கான பதில் நம்ம என்ன பண்ணிடலாம், பார்த்துடலாம். இருவரும் ஒருவரா வேற வேறையா அப்படின்றதையும் எங்கிருந்து பார்த்தா கரெக்டா இருக்கும்? ரொம்ப சிம்பிள், பைபிள் சொல்றதை எடுத்து பார்க்கலாம். யார் சொல்றதை கேட்கலாம்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்றத நம்ம கேட்கலாம். கேட்கறதுக்கு முன்பாக வேதாகம மொழிபெயர்ப்புகளை பற்றின ஒரு மிக முக்கியமான அறிமுகத்தை பார்த்து விட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம போகலாம். நம்ம எல்லாருக்குமே பரமண்டல ஜபம் நல்லாவே தெரியும் அப்படின்னு நான் நம்புறேன். என்னங்க, நம்ம ஆண்டவரே சொல்லி கொடுத்து போனது, நீங்கள் ஜபம் பண்ண வேண்டும் விதமாகுதுன்னு மத்தேயு 6 நம்ம படிக்கிறோம். என்னன்னு, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம்
பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு என்ன பண்ணுங்க, மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. இப்படின்னு பரமண்டல ஜபம் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் நம்முடைய வேதாகமத்தில் இருக்கு. இதே பரமண்டல ஜபம் லூக்கா 11ஆம் அதிகாரத்திலும் இருக்குது. ஆனா அதுல ஒரு விஷயம் இல்லை, மத்தேயில் இருக்கிறது. என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே அப்படின்ற வார்த்தைகள் இருக்கு பார்த்தீங்களா? அது எதில் இருக்கு? மத்தேயில் இருக்கு. எங்க இல்லை? லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இல்லை. இப்போ கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு எழுதுனது கரெக்டா, லூக்கா எழுதுனது கரெக்டா? யார் சொல்றது கரெக்ட்? ஏன்னா மத்தேயு எழுதுனதை லூக்கா என்ன பண்ணல, எழுதல. லூக்கா எழுதாததை யார் எழுதிட்டாரு? மத்தேயு எழுதிட்டார். யார் சொல்றது கரெக்டு? மத்தேயு சொல்றதுதான் கரெக்ட். அப்ப லூக்கா தப்பா எழுதிட்டாரா? அப்படியே என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா 2 பேர் எழுதுனது என்னவா தான் இருக்கணும், கரெக்டாக தான் இருக்கணும். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்பாக, இதுல எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்பாக, இதுல இருக்கக்கூடிய ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்பாக உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி வைக்கிறேன். அந்த கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்லணும்? நேர்மையா பதில் சொல்லணும். நம்முடைய தேவன் முன்பாக பதில் சொல்லணும். பதில் சொல்ல தயாரா இருக்கீங்களா? பிரதர், பைபிள் வசனம் மட்டும் ஒன்று சொல்லிருச்சுன்னா அதுக்கு 100% என் உயிரை கொடுத்தாது நான் கீழ்ப்படிவேங்க பிரதர், அது அப்படியே நான் செய்வேங்க பிரதர் அப்படின்னு. அதுவும் ஆண்டவர்லாம் சொல்லிட்டாருன்னா அப்படியே என்ன பண்ணுவாங்க பிரதர்? பைபிள் வசனம் மட்டும் ஒரு விஷயத்த சொல்லிருச்சுன்னா நான் அப்படியே அதை செய்வேங்க பிரதர் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கைகளை உயர்த்துங்க. யாருமே செய்ய மாட்டீங்க. செய்வீங்களா, செய்ய மாட்டீங்களா? வசனம் சொல்லிருச்சுன்னு என்ன பண்ணுவீங்க? மாத்திக்க மாட்டீங்களா? இப்பயே கொஞ்சம் நான் ரொம்ப எளிமையான கேள்வி தான், ரொம்ப வசனம் சொன்னா செய்வீங்களா, செய்ய மாட்டீங்களா? செய்வீங்க, சரிங்களா? ஓகே, மாத்திக்க மாட்டீங்க. ஓகே, வாசிங் பிரதர். மார்க் 16ஆம் அதிகாரம் 17-18. மார்க் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 மற்றும் 18. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். யாரால் நடக்கும் அடையாளங்கள்? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். நவமான பாஷைகளை பேசுவார்கள். சர்ப்பங்களை எடுப்பார்கள். எதை எடுப்பார்கள்? சர்ப்பம்னா பாம்புகளை எடுப்பார்கள். அடுத்தது, சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. அப்படின்னா இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கப் விஷத்தை இன்னும் கொஞ்ச நேரத்தில் எடுத்து டேபிள்ல வைப்போம். இப்ப யார் யாரெல்லாம் கை தூக்குனீங்களோ அந்த விஷத்தை அப்படியே மடக்கு என்ன பண்ண போறீங்க? இப்போ எடுத்து குடிக்க போறீங்க. என்ன ஆகக்கூடாது உங்களுக்கு? சாகவே கூடாது. அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளாக் மாம்பா கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிளாக் மாம்பா என்ன தெரியுமா? அது உலகத்திலேயே, அது இந்தியாவில் இருக்குதா எனக்கு தெரியல, பட் உலகத்திலேயே மிகவும் பாய்சனஸ் ஸ்னேக். இல்லை, எங்களுக்கு இந்தியாவில் இருக்கிறதா வேணும்னா கிங் கோப்ரா இருக்கு, சரிங்களா? ராஜநாகம் இருக்குது, அது கொண்டு வந்து வைக்கப்படும். ஒன்றும் பண்ணாதீங்க, சர்ப்பங்களை. யார் தயாரா இருக்கிறீங்க? இது மட்டும் இல்லைன்ட்டீங்க, இது நீங்க யார் கிடையாது. இது யாரால் நடக்கும் அடையாளம்? அப்ப இது செய்யலனா ரொம்ப சிம்பிள். நாம விசுவாசிகளா, விசுவாசிகள் இல்லையா? விசுவாசிகள் தான். ஆனா இது மட்டும் கொஞ்சம் என்ன பண்ண முடியாது எங்களால. அப்போ செய்ய முடியாதுன்னு நமக்கு தெரியுது இல்ல, நம்ம செய்ய முடியாத ஆண்டவர் கொடுத்துட்டாரோ அப்படின்னு. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு உண்மையான சத்தியம் சொல்றேன், இது பைபிள்ல சேர்க்கப்பட்ட வசனங்கள். ரொம்ப சிம்பிள். இப்ப இருக்கக்கூடிய பைபிள் சொசைட்டி பிரிண்ட் பண்ணக்கூடிய எந்த நியூ இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கூட இதை இட்டாலிக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. இட்டாலிக்னா அந்த எழுத்து வடிவம் கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்கும், ஃபாண்ட்டே கீழே கிளியரா கொடுத்துருப்பாங்க. இந்த வசன பகுதியில் பர்டிகுலரா மார்க் கடைசி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய வசன பகுதிகள் எதுவுமே ஆதி பிரதியில் இல்லை. ஆதி பிரதினா எதுங்க? ஒரிஜினல் காப்பி இருக்குல்ல, சரிங்களா? அந்த ஒரிஜினல் காப்பியில் நிறைய காப்பீஸ் இருக்கு. சினியாட்டிக் மேனுஸ்கிரிப்ட் இருக்கு,
மேனுஸ்கிரிப்ட், வேட்டிக்கன் மேனுஸ்கிரிப்ட் நம்பர் 1206 இருக்குது, நிறைய இருக்குது. அதை பற்றிலாம் நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரிஜினல் காப்பியில் இல்லை. அப்போ ஒரிஜினல் காப்பியில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதெல்லாம் பின்னால் பைபிளில் இல்லாத என்ன பண்ணியிருக்காங்க, சேர்த்துருக்குறாங்க. அப்போ அது இப்போ கிளியராக என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சேர்க்கப்பட்ட வசனங்களில் எது சேர்க்கப்பட்ட வசனங்கள்ன்றதை இப்போ வரக்கூடிய மாடர்ன் டிரான்ஸ்லேஷன்ஸில் பைபிள் பிரிண்ட் பண்ணும்போது என்ன பண்ணிடுறாங்க, போட்டுடுறாங்க. அது இன்னும் தெளிவுபடுத்துறதுக்கு இதை ஸ்பியூரியஸ் வேர்ட் அப்படின்வாங்க, பிராக்கெட்டில் போடுவாங்க. பிராக்கெட்டில் போட்டிருக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. அது பைபிளில் இல்லாத விஷயத்தை, ஆதி பிரதியில் இல்லாத விஷயத்தை என்ன பண்ணியிருக்காங்க, சேர்த்திருக்கிறார்கள். அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டாம். இதெல்லாம் யாரால் நடக்கக்கூடிய அடையாளம்லாம் கிடையாது. அது விசுவாசிகளால் நடக்கக்கூடிய அடையாளம்லாம் இல்லை. யார் என்னென்னலாம் பிசாஸ் வேலையை பார்த்துருக்கான் பாருங்க, எப்படியெல்லாம் நம்ம வச்சு ஏமாத்திருக்கிறான் பாருங்க ஜனங்க. ஸோ கிளியராக இது எல்லாமே இன்டர்போலேஷன். நீங்கள் போய் கிளியராக என்ன பண்ணிக்கலாம், இதை தெளிவாக தாராளமாக நீங்கள் சர்ச் பண்ணி என்ன பண்ணுங்க. இப்போ நிறைய டூல்ஸ் வந்துருச்சு, தாராளமாக சர்ச் பண்ணி பாருங்கள். இது பைபிளில் சேர்க்கப்பட்ட வசனம். ஸோ நம்ம ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார், வெளிப்படுத்தும் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். சோ தேவன் தெளிவா என்ன எச்சரிக்கை கொடுத்திருக்காருன்னா, இந்த பரிசுத்த வேதாகமத்துல எதையும் என்ன பண்ணக்கூடாது, சேர்க்க கூடாதுன்னு சொல்லிருக்காரு. எதையும் எடுத்து போடக்கூடாதுன்னு இருக்கிறார். ஆனா என்ன பண்ணிருக்காங்க, சேர்த்திருக்கிறார்கள். அப்போ சேர்த்திருக்கிறாங்கன்னா சேர்த்தவங்களுக்கு பங்கு எடுத்து போட்டுருவாரு. இப்ப நாம என்ன பண்ணணும், சேர்க்கப்பட்டதை தேவனுடைய வசனம் எடுத்து படிக்கலாமா? ஸோ கிளியராக இப்போ எல்லா பைபிள் டிரான்ஸ்லேஷன்ஸ்லையுமே நீங்கள் பைபிள் புக் ஸ்டோர்ஸில் வாங்க, இப்போ பிரிண்ட் ஆகக்கூடிய பைபிள்ஸ் எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கனாலே தெளிவாக அதில் எது சேர்க்கப்பட்ட வசனம் அப்படின்றத தெளிவாக என்ன பண்ணியிருக்காங்க, அதிலேயே போட்டிருக்காங்க. அப்படின்னா சேர்க்கப்பட்ட வசனத்தை எடுத்துட்டு நாம் அது உண்மையான வசனம்னு நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, நம்பக்கூடாது. அந்த மாதிரி தான் நம்மளுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு எந்த ஆங்கில மொழிபெயர்ப்பினுடைய ஒரு மொழிபெயர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் டிரான்ஸ்லேஷன். அதுக்கு ஏன் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் டிரான்ஸ்லேஷன், கிங் ஜேம்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இங்கிலாந்துல இருந்தார் மன்னனா. ஸோ அவருடைய காலப்பகுதியில் மொழிபெயர்க்கப்பட்ட புஸ்தகம் தான் எது அப்படின்னு எந்த டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா கிங் ஜேம்ஸ் மொழி டிரான்ஸ்லேஷன், யாருக்கூடிய கிபி 1600களில். ஸோ அந்த சமயத்தில் கிங் ஜேம்ஸ் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜ்யத்தை என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயிச்சுட்டு வர்றார் ராஜாவாக. ஸோ அந்த ராஜ்யத்தை தேவனுக்கு அவர் டெடிகேட் பண்ண போக, ராஜாவை பிரியப்படுத்துவதற்காக அன்னைக்கு ஜெயிச்சுட்டு வந்தார்ல அந்த ராஜ்யம், அந்த ராஜ்யத்தின் கனம் மகிமை எல்லாம் தேவன் யாருக்கு தான், உமுக்குன்னு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெபிச்சதை ஆட் பண்ணிட்டாங்க. அப்படின்னா அந்த கடைசி வார்த்தைகள் இருக்கு பாருங்க, ராஜ்யமும் கனமும் மனமும், அது மட்டும்தான் சேர்க்கப்பட்டது. மற்றதெல்லாம் பரமண்டல ஜெபம் ஆஸ் யூஷுவல் யார் சொல்லி கொடுத்தது தான், ஆண்டவர் சொல்லி கொடுத்தது தான். அது கரெக்டாக லூக்கா என்ன பண்ணிட்டாரு, ரெக்கார்ட் பண்ணிட்டாரு. கரெக்டாக மத்தேயும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. யார் ரெக்கார்ட் பண்ணது தான், லூக்கா என்ன எழுதியிருக்காரோ அதுதான் மத்தேயும் எழுதியிருக்காரு. ஆனா நடுவுல இருண்ட யுகங்கள்ல சபையின் சரித்திரம் எடுத்து வாசிக்கும் பொழுது பிரம்மாண்டமா இருக்கும். நம்ம பின்னால சர்ச் ஹிஸ்டரினே ஒரு பாடத்தை நம்ம பார்க்க போறோம். அந்த வரலாறு சாதாரண வரலாறு கிடையாது, ரத்த வரலாறு. அது பைபிள்லேயே அந்த வரலாறு எப்படி இருக்கும்னு நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம பின்னாடி பார்க்க போறோம். என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தவறான உபதேசத்தை உள்ள புகுத்துறதுக்காக இல்லாத விஷயத்த பைபிள் என்ன பண்ணியிருக்காங்க, சேர்த்திருக்கிறாங்க. ஸோ இந்த இன்ட்ரொடக்ஷனோட நம்ம முக்கியமான கேள்விக்குள்ள நம்ம மறுபடியும் என்ன பண்ணலாங்க, கடந்து செல்லலாம். கேள்வி என்ன, பிதாவாகிய தேவனும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ரெண்டு பேரும் ஒருத்தரா வேற வேறையா அப்படின்றது யார்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்டு என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அப்படியா, கரெக்டா இல்லையா? யார் சொல்றதா உண்மை, ஆண்டவர் சொன்னா அது உண்மை. நாம 1008 சொல்லலாம். வசனம் வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். தேவனை ஒருவனும் ஒரு காலம் என்ன பண்ணதில்லை, கண்டதில்லை அப்படின்னு என்ன அர்த்தங்க, பிதாவாகிய தேவனை இது வரைக்கும் யாருமே என்ன பண்ணதே கிடையாது, பார்த்ததே கிடையாது அப்படின்றாரு. இப்போ அது மட்டும் இல்ல, இன்னொரு இடத்துல நம்ம படிச்ச அவருடைய சத்தத்தை கூட யாரும் என்ன பண்ணதில்லை, கேட்டதில்லை. அவருடைய ரூபத்தை யாரும் என்ன பண்ணதில்லை, பார்த்ததும் இல்லை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்திருக்கிறாங்களா இல்லையா, அவருடைய ரூபத்தை பார்த்திருக்கிறாங்களா இல்லையா, அவருடைய சத்தத்தை கேட்டிருக்கிறாங்களா இல்லையா, கேட்டிருக்கிறாங்க. இவர் வேற அவர் வேற.
நான் சொல்ல, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். வாசிக்கலாம். யோவான் 3:16. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் யார் இந்த இடத்துல? பிதாவாகிய தேவன். சரிங்களா? தம்முடைய ஒரே பேரான குமாரன், அது யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி. யார் யாரை தந்தருளுறாரு? தேவன் இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்காக என்ன பண்ணிட்டாருங்க? தந்து அருளிட்டார். இப்ப ரெண்டு பேரும் ஒருத்தர்னு வச்சுக்கோங்களேன். இந்த வசனம் எப்படி வந்திருக்கும்? அவர் என்ன பண்ணிட்டாரு? தந்தருளிட்டாரா? இல்ல. தன்னுடைய ஒரே மகன் என்ன பண்ணியிருக்காருங்க? தந்தரில் இருக்கிறார். யாரு? பிதாவாகிய தேவன். அடுத்து யோவான் 4:34. யோவான் 4:34. இயேசு அவர்களை நோக்கி, யார் பேசுறது? இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. சோ கிளியரா சொல்றார், நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே எனக்கு போஜனமா இருக்கிறது. அப்படின்னா இந்த இடத்துல நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து, யார் அனுப்புனது? பிதாவாகிய தேவன். அவருடைய சித்தத்தின்படி யார் செய்யணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ரெண்டு பேரும் ஒருத்தரா இருந்தா இந்த வசனம் எப்படி வந்திருக்கணும்? ஏன் இஷ்டப்படி நான் என்ன பண்றேன் செய்யறேன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. இந்த இடத்துல தேவன் எனக்கூடியவர் ஒருத்தர் இருக்காரு மேல. இவர் சொல்றாரு, எங்க அப்பா சித்தத்தின்படி நான் என்ன பண்றேன். அப்பா மகன் இருக்கிறாங்க. சரிங்களா? வீட்லயே இருக்கிறாங்களா அப்பா மகன்? ரெண்டு பேரும் ஒருத்தரா? இல்ல. சோ இது அழகா நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, யோவான் 5:30. யோவான் 5:30. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. அவ்வளவுதான். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். ஓகே, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? யார்கிட்ட கேட்டு நியாயம் தீர்க்கிறாரு? பிதாவாகிய தேவன் கிட்ட கேட்டு நியாயம் தீர்க்கிறாரு. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லைன்னு யார் சொல்றாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ரெண்டு பேரும் ஒருத்தரா இருந்த வசனம் எப்படி வந்திருக்கணும்? என் இஷ்டப்படி நான் என்ன பண்றேன் செய்யறேன். நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். யார்கிட்ட கேட்கிறாரு? யார் செய்யறது? யார் சொல்றத? பிதா சொல்றத குமாரன் என்ன பண்றாருங்க? செய்யறாரு. அது மட்டும் இல்லாம, எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் யாருடைய சித்தத்தை தேடுறேன்? பிதாவின் சித்தத்தை தேடுறேன். மொத்தம் எத்தனை சித்தம் இருக்கு இந்த இடத்துல? 2 சித்தம் இருக்கு. யாருடைய சித்தம்? பிதாவாகிய தேவனுடைய சித்தம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சித்தம். ஏன் இஷ்டப்படி நான் என்ன பண்ணல, ஏன் சித்தத்தின்படி செய்யல, எங்க அப்பாவின் சித்தத்தின்படி தான் நான் என்ன பண்றேன் செய்யறேன். எத்தனை நபர்கள் இருக்கிறாங்க இந்த இடத்துல? 2 பேர். சோ இவர் வேற, அவர் வேற. 2 பேரும் ஒருத்தரா இருந்தா என்ன சொல்லிட்டு இருப்பார்? சிம்பிளா, ஏன் சித்தத்தின்படி நான் செய்யறேன்னு சொல்லிட்டு போயிருப்பார். யோவான் 6:29. யோவான் 6:29. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாய் இருக்கிறது என்றார். தேவனுக்கேற்ற கிரியை என்பது என்னன்னா, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே. அவர் அனுப்பினவர் யாரு? அனுப்பினவர், அதாவது அனுப்பப்பட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. போயிட்டு வாப்பான்னு அனுப்பிச்சது யாருங்க? பிதாவாகிய தேவன். இவர் வேற, அவர் வேற. யோவான் 6:38. 38. என் சித்தத்தின் படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின் படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். என்ன பிளைனா இருக்கு பாருங்க வசனம். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யறதுக்கு தான் நான் வந்தேன். யார் அனுப்பிச்சதுங்க? பிதாவாகிய தேவன். எங்க இருந்து வந்தேன்? வானத்திலிருந்து இறங்கி வந்துட்டார். வானத்திலிருந்து என்ன நிலைமையில இருந்தாரு? வருவதற்கு முன்பாக வல்லமை உள்ள பிரதான தூதனாக இருந்தார். அப்பேற்பட்ட நிலைமையை விட்டுட்டு மனுஷனா என்ன பண்ணிட்டாரு? பரிபூர்ண மனுஷனா நம் ஆண்டவர் வந்துட்டார். இப்போ வந்துட்டார், வானத்துல இறங்கி வந்துட்டாரு ஆண்டவர். அப்ப வானத்துல இருக்கிறது யாரு? பிதாவாகிய தேவன். இவர் வேற, அவர் வேற. யோவான் 6:44. 44. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் என்ன பண்ண மாட்டான்? வரமாட்டான். அப்படின்னா யார் இழுத்துக் கொள்கிறது? பிதா. அப்படி இழுத்துக்கொள்ள அவன் என்கிட்ட என்ன பண்ண மாட்டான்? வரமாட்டான். 2 பேரும் ஒருத்தரா இருந்தா இந்த வசனம் இப்படி வந்திருக்கும்.
அவ்வளோதான். நான் எழுத்துக்கெல்லாம் யாரும் என்கிட்ட என்ன பண்ண மாட்டாங்க அப்படியே சொல்லியிருக்கிறாரு. இல்லை. யோவான் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக. இதெல்லாம் யார் பேசிட்டு இருக்கிறது? ஜீசஸ் கிரைஸ்ட். படிங்க. என் உபதேசம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பினவருடையதா இருக்கிறது. ரெண்டு பேரும் ஒருத்தரா இருந்தா இந்த வசனம் எப்படி வந்திருக்கும்? என் உபதேசம் எந்துதான் அப்படியே சொல்லாரு. இல்ல, என் உபதேசம் என்னுடையது இல்ல. யாருடையது? எங்க அப்பா கிட்ட என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா நான் கேட்டு சொல்றேன். இவர் வேற, அவர் வேற. யோவான் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யோவான் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு. என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர். யாராமா? தேவன். நான் அவரிடத்தில் கேட்டவைகளையே உலகத்துக்கு சொல்லுகிறேன். அவர்கிட்ட கேட்டது தாங்க உலகத்துக்கு என்ன பண்றேன் சொல்றேன். ரெண்டு பேரும் ஒருத்தரா அந்த வசனம் எப்படி வந்திருக்கும்? எக்ஸ்பிளைனே பண்ண முடியல பாருங்க நம்மளால. அப்படின்னா என்கிட்ட கேட்டதை தான் நான் என்ன பண்றேன் உலகத்துக்கு சொல்றேன். இப்படி எல்லாம் கேட்டிருந்தாங்கன்னா சீஷர்கள் ஓடி போயிருப்பாங்க. அப்படின்னா அவர்கிட்ட கேட்டதை தான் நான் என்ன பண்றேன் உலகத்துக்கு சொல்லுகிறேன். யார்கிட்ட கேட்டதை? பிதாவாகிய தேவன் கிட்ட கேட்டதை உலகத்துக்கு நான் என்ன பண்றேன் சொல்றேன்னு மகன் சொல்றேன். அப்பா கிட்ட கேட்டதை நான் செய்யறேன்றத மகன் என்ன பண்றாரு சொல்றாரு. அப்பாவும் மகனும் வேற வேற. அவர் அப்பா, இவர் மகன். யோவான் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 29ஆம் வசனம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். எப்படி பேசியிருக்காரு பாருங்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். இப்ப சொல்லுங்க, ரெண்டு பேரும் ஒருத்தரா வேற வேறையா? இவர் வேற, அவர் வேற. ரெண்டு பேரும் ஒருத்தரா இருந்தா அந்த வசனம் எப்படி இருந்திருக்கும்? நான் என் கூடவே என்ன பண்றேன் இருக்கிறேன். சரி, இருந்துக்குங்கன்னு தான் போயிருப்பாங்க சீஷர்கள். அடுத்து படிங்க. பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்யறதுனால அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம லாங்குவேஜ் சொன்னா அப்பாவுக்கு பிடிச்சதை நான் எப்பவுமே செய்யறதுனால அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்பா இவர் கூட எப்பவுமே இருந்திருக்காராம். ரெண்டு பேரும் ஒருத்தரா இருந்தா எப்படி இருந்திருக்கும் வசனம்? என்னை நான் தனியாக விட்டுக்கிட்டதே இல்லை. ஏன்? ஏன்னா என் கூட நான் எப்பவுமே இருக்கிறேன். வருமா? எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. எங்க இருக்குது இதெல்லாம்? பைபிள்ல தான் இருக்கு. யார் பேசுனது? நம்ம ஆண்டவர் பேசுனதுதான். இப்போ யோவான் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். யோவான் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய். அவைகளை அப்படின்னு இந்த இடத்துல பேசுறது யார் தெரியுங்களா? சபை வாய்ப்புக்காக அழைக்கப்பட்ட நம்மளை பத்தி, சீஷர்களை. எனக்கு தந்த நம்மள இயேசு கிறிஸ்துக்கு கொடுத்தது யாராமா? பிதாவாகிய தேவன். அவர் எல்லாரோட பெரியவர் யார் தான்? பிதாவாகிய தேவன். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. இப்போ மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வேற அவர் வேறன்னு வசனம் சொல்லிச்சு. வசனம் மட்டும் இல்ல, வசனத்துல யார் சொல்றது? இது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த இடத்துல சொல்லும் பொழுது இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, இவர் வேற அவர் வேறன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டு பேர்ல யார் பெரியவர்? நமக்கு தெரியும், பைபிள் தெளிவா நமக்கு சொல்லக்கூடியது ஒரே ஒரு சர்வ வல்லமை உள்ள கடவுள் தான். கரெக்டா? ஒரே ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன் தான். அப்படி இருக்கும்பொழுது இவங்க ரெண்டு பேர்ல யார் அந்த ஒரே சர்வ வல்லமை உள்ள தேவன்? யார் ரெண்டு பேர்ல பெரியவர்? பிதாவா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா? இது யார் சொன்னா கரெக்டா இருக்குங்க? ஆண்டவரே சொன்ன எப்படி இருக்கும்? இதை வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்க கேட்டீங்களா? சீஷர்கள் கிட்ட சொல்றேன், நான் போவேன். எங்க போவேன்னு? திரும்பியும் பரலோகத்துக்கு திரும்பி வருவேன் என்று உங்களிடத்தில் சொன்னதை கேள்வி. திரும்பி எப்போ வர போறாரு? ரெண்டாம் வருகையில வர போறாரு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. செகண்ட் கம்மிங்ல வருவன நான் சொல்லிட்டு போயிருக்கிறேன்ல. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாய் இருந்தால் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுங்க. நீங்க மட்டும் என் மேல லவ் வச்சிருந்தீங்கன்னா நான் அப்பா கிட்ட போறேன்னு சொன்னதை குறித்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, ரெண்டு பேரும் ஒருத்தரா இருந்தா அந்த வசனம் எப்படி வந்திருக்கும்? நான் என்கிட்டயே போறது குறித்து நீங்க என்ன பண்ணுங்க சந்தோஷமா இருங்கன்னு வந்திருக்கும். அப்படியா இருக்கு? இல்ல. சொல்லிட்டு என்ன தெரியுங்களா சொல்றாரு? ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார். End of the chapter. என் பிதா
அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் சொல்றாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, எங்க அப்பா என்னிலும் பெரியவராக இருக்கிறார். இல்ல இல்ல ஆண்டவரே, நீங்க வேற, நாங்க என்னன்னு சொல்லுவோம், உங்களை நீங்க தான் அவருன்னு சொல்லுவோம். யாரு சொன்னாலே அப்படின்னா எவ்வளோ பெரிய தவறான உபதேசத்தை எதையுமே சொல்லி கொடுக்காம பிசாசு எவ்வளோ எளிமையா என்ன பண்ணியிருக்கான், நம்மள நம்ப வச்சு ஏமாத்திருக்கிறான். பட் நம்மளுக்கு இதை சொல்லி கொடுத்தவங்க கூட அவங்க ஏதோ வேண்முத்துக்குன்னே சொல்லி கொடுத்தாங்க, நம்ம என்ன பண்ணக்கூடாது, நினைக்கக்கூடாது. அவர்களும் அறியாமையில் என்ன பண்ணியிருப்பாங்க, நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எப்படிங்கிறது இதெல்லாம் வந்துச்சு கிறிஸ்தவத்துக்குள்ள பார்க்க போறோம். நம்ம இந்த பார்ட்ல நம்ம பார்த்து முடிக்க போறோம். ஆனா தெளிவா வசனம் சொல்லுது, ஒரே ஒரு சர்வ வல்லமை உள்ள கடவுள் யாருன்னா பிதாவாகிய தேவன். அவருக்கு ஒரே பேரான குமாரன், ஒரே செல்ல மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதான் சொல்றாரு யோவான் 14:1. யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. வசனம் மட்டும் அடிக்கடி வரும், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ரெண்டு பேரும் ஒருத்தரா இருந்த ஆண்டவர் இந்த வசனத்தை எப்படி சொல்லிட்டு போயிருப்பாரு? என்கிட்ட விசுவாசமா இருங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. பிதா கிட்ட என்ன பண்ணுங்க, அவரையும் விசுவாசிங்க, என்னிடத்துலயும் என்ன பண்ணுங்க, நீங்க விசுவாசமா இருங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது யோவான் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யார் சொல்றாரு? ஆண்டவரே சொல்றாரு. மெய்யாகவே மெய்யாகவே என்ன அர்த்தங்க? எப்பா உண்மையாவே உண்மையாவே சொல்றேன். யாரே சொல்றாரு? ஆண்டவரே சொல்றாரு. ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல. யார் ஊழியக்காரன் இந்த இடத்துல? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எஜமான் யாருன்னு பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன். அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. அப்படின்னா நமக்கு எவ்வளோ பெரிய போதகர் கூட சொல்லி கொடுத்துருக்கலாம், ரெண்டு பேரும் ஒண்ணு திருத்துவம்னு. ஆனா உண்மையான ஒரே போதகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றாரு, என் பிதா என்னிலும் பெரியவர். இவருக்கு மேல நமக்கு யாருன்னா அத்தாரிட்டி வேணுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மேல முடிவு பண்ண வேண்டியது நாம தான். ஸோ அப்படின்னா யோசிச்சு பாருங்க, வாசிக்கலாம் மத்தேயு 16:13. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே முதலாம் முறையில் ஒரு டவுட் வந்துருச்சு. சீஷர்களை பார்த்து கேட்கிறாரு, கூடவே இருக்கிறாங்களே நம்மள இவங்க கரெக்டா தான் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்களா அப்படின்றதுக்கு நம்ம ஆண்டவரை என்ன கேட்கிறாருன்னா, வாசிங்கிறது மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்கிறாரு. சீஷர்களுக்கு, ஆமாப்பா ஜனங்க என்னென்ன ஆக்சுவல் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது திடீர்னு ஒருத்தர், ஆண்டவரே உங்களை எலியா என்கிறார்கள். இன்னொருத்தர் எழுந்து, ஆண்டவரே உங்களை யோவான் ஸ்நானகன். இன்னொரு சீஷன் யாருன்னு தெரியல, புத்திசாலித்தனமா எழுந்து, உங்களை எரேமியா தீர்க்கதரிசி என்கிறார்கள் அப்படின்னாரு. எப்படி இருந்திருக்கு ஆண்டவருக்கு? ஆனா எப்பவுமே தப்பா பேசுற நம்பால் இருக்காரு பாருங்க. ஏன் நம்பான்னு சொன்னா அவர் கூட நம்மள நல்லா ரிலேட் பண்ண முடியும். எழுந்து பேசினார் பாருங்க. சீமோன் பேதுரு பிரதித்திரமாக, ஆண்டவரே நீங்க யாரும் கிடையாது, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். அப்படின்னா என்ன சொல்றாரு? நீங்க தான் உண்மையான ஜீவனுள்ள தேவன் இருக்கார்ல, யாரு? பிதாவாகிய தேவன், அவருடைய ஒரே மகன் கிறிஸ்து. நீங்க தான் சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம். அவர் அப்பா மகன். இவர் ஞானஸ்தானம் எடுக்கும் போது அப்பா சொல்றாரு, என்ன தெரியுங்களா சொல்றாரு? மத்தேயு 3:16 இவரு யாரு? இவர் என்னுடைய நேசகுமாரன். அப்படின்னு என்ன அர்த்தம்? நேசகுமாரன், என் செல்ல பையன், இவரில் பிரியமா இருக்கிற என்று உரைத்தது. யோசிச்சு பாருங்க, ரெண்டு பேரும் ஒண்ணுனா இது விளக்க முடியுமா? ரெண்டு பேரும் ஒண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு சொல்ல முடியுமா? நான் என்னுடைய செல்ல பையன் இல்ல, அப்படி சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பிதாக்கும் குமாரனும் இருக்கக்கூடிய இந்த உறவை ஏதோ நாடகம் மாதிரி ஆயிரும். ஏன் செல்ல பையங்கிறாரு? பிரியமான மகன். எப்போ ஒரு அப்பா ஒரு பையனை பார்த்து பிரியமான மகன் அப்படின்னு சொல்லுவார்? அப்பா சொல்றதெல்லாம் அப்படியே தட்டாம கேட்டா அவரு தான் பிரியமான மகன். சோ இவர் வேற, அவர் வேற. அவரு பிரியமான அப்பா, இவர் பிரியமான மகன். இந்த அப்பா அந்த மகனை தனியா விட்டதே கிடையாதுங்க.
அதனால தான் ஆனா ஒரு கட்டத்துல சிலுவையில மகன் கதறாரு. யாரை பார்த்து தெரியுமா? அப்பாவை பார்த்து கதறாரு. என்னன்னு கதறினார்னா மத்திய 27:46 வாசிக்கலாம். மத்திய 27:46 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு ஏலி ஏலி லாமா சபக்தானின்னு என்ன அர்த்தம்னா, அதற்கு என் தேவனே ஏன் என்னை அப்படின்னு என்ன அர்த்தம்? பேச மாட்டேங்கிறார் அவங்க அப்பா. தாங்க முடியல. பரிசேயர் சதிசேயர் வேதபாரர்கள் ஏன் யூதாஸ்னுடைய துரோகத்தை கூட சகிச்ச நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனால தாங்க முடியாத ஒரு விஷயம் எதுவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா அவர்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. ஏன் பேசல? ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஆண்டவர் யாருடைய ஸ்தானத்தை, அவரு பாவி இல்லை, ஆனா பாவிகளுடைய ஸ்தானத்தை என்ன பண்ணிட்டாருங்க? ஏற்றுக்கொண்டார். தேவன் பாவிகளுக்கு என்ன பண்றது இல்ல? செவி கொடுக்கறது இல்ல. பாவியினுடைய பிளேஸ ஸ்தானத்தை எடுத்துறதுனால கர்த்தர் மரிக்கணும்னா யார் பேச மாட்டேங்கிறார் இந்த இடத்துல? அப்பா பேசல, மகன் கதறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். 2 பேரும் ஒண்ணுட்டோம்னா இந்த வசனத்தை விளக்க முடியுமா? மனசாட்சி மேல கை வச்சு சொல்லலாம். நாம விளக்க முடியுமா? நிச்சயமா விளக்க முடியாது. நாடகம் மாதிரி ஆயிரும். எப்படி சொல்ற மாதிரி ஆயிரும்? நானே என்ன பண்ணிக்கிட்டேன்? கை விட்டுக்கிட்டேன். சிலுவை மரணமே நாடகம் மாதிரி ஆயிரும். இப்படி மகன் துன்பப்படுறத பார்க்கும்போது யாருக்கு இன்னும் கடினமா இருந்திருக்கு? யாரு கஷ்டமா இருந்திருக்கு? அப்பாக்கு. என்ன லவ் பாத்தீங்களா அப்பாக்கு, பிதாவாகிய தேவனுக்கு? தன்னுடைய மகனை நமக்காக கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ரட்சிப்பு இருக்கா? இவருக்கு வரணும்னு எதுனா அவசியம் இருக்கா? இவரும் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா வராரு. அதுதான் கெத்செமனே தோட்டத்தில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கதறி ஜெபிக்கிறார். யார்கிட்ட ஜெபிக்கிறாருங்க? கரெக்டா? அப்படின்னா பலத்த கண்ணீரோடும், எபிரேயர்ல படிக்கிறோம், பலத்த கண்ணீரோடும் சத்தத்தோடும் விண்ணப்பங்களை தேவன் கிட்ட கேட்கிறாரு. 2 பேரும் ஒண்ணுனா என்ன ஆயிரும்? யார்கிட்ட ஜெபிக்கிற மாதிரி ஆயிரும். இவரே. அப்ப அந்த ஜெபம் சும்மாவா? யார்கிட்ட ஒருத்தர் ஜெபிப்பாங்க? சர்வ வல்லமை உள்ள தேவன் கிட்ட. யார் சர்வ வல்லமை உள்ள தேவன்? பிதாவாகிய தேவன். கேட்கிறாரு ஆண்டவர், அப்பா இந்த பாத்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்வளோ பெரிய டஃப்பான ஃபேஸ்குள்ள போறேன் அப்படின்னா ஏன் இதை கேட்டார்னா, ஒரு சின்ன மிஸ்டேக் ஆச்சுன்னா யாருடைய பிளானே கொலாப்ஸ் ஆயிரும். தேவனுடைய பிளான் கொலாப்ஸ் ஆகும். அப்பா கரெக்டா செய்யறதுன்னு தெரியல, இந்த பாத்திரம் ஒரு வேளை நீங்க கூடுமானால் கூடும். ஆனாலும் தேவனே கேட்கறன்றதுக்காக ஏன் சித்தம் கிடையாது. யாருடைய சித்தம்? உம்முடைய சித்தம்ப்பா. இவங்க 2 பேரும் ஒருத்தரா? யோசிச்சு பாருங்க. எப்பேற்பட்ட சத்தியம். ஆனா எப்பேற்பட்ட சத்தியத்தை யாரையே மறைச்சிட்டான் இப்ப சாத்தான் நம்மள. பிதாவாகிய தேவன் அப்படிங்கிற ஒரு உண்மையான நம்மளுடைய சர்வ வல்லமையில கடவுளே மறைச்சிருக்கிறான். யோவான் 20:17 வாசிங்க. யோவான் 20:17 இயேசு அவளை நோக்கி என்னை தொடாதே. இயேசு அவளை நோக்கி என்னை தொடாதே. யார்கிட்ட சொல்றாரு தெரியுங்களா? மகதலேனா மரியாள் கிட்ட சொல்றாரு. எப்போ? ஆண்டவர் உயிர் தேர்ந்த உடனே. அந்த அம்மா அன்பின் மிகுதியில கண்டுபிடிச்சிச்சு. உடனே என்ன பண்ண வரும்? ஆண்டவர் கிட்ட ஓடி வரும்போது என்ன பண்ணாதம்மா, தொடாத. நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. பிதா எங்க இருக்கிறாரு? பரலோகத்துல இருக்கிறாரு. அவர்கிட்ட போல இன்னும். நீ என் சகோதரரிடத்திற்கு போய், என் சகோதரத்துக்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும், நான் ஏன் அப்பா கிட்டையும் என் பிதாவிடத்திற்கும், உங்கள் பிதாவிடத்திற்கும், என் தேவனிடத்திற்கும், என் தேவனிடத்திற்கும். அப்படின்னா என் தேவன் என்று இந்த இடத்துல ஆண்டவர் யார சொல்றாரு? உங்கள் தேவனிடத்திற்கும் என்ன பண்றேன் நானு? ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு அப்படிங்கிறார். அப்படின்னா இந்த இடத்துல கிளியரா பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்து என்ன வேணும்? மகன். அப்படின்னா கிளியரா சொல்றாரு, நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் ஏறி போறேன்னு சிஷ்யர்கள் கிட்ட சொல்றாருல. அப்படின்னா தேவனுக்கும் நமக்கும் என்ன உறவு? மகன். அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன முறை வரும்? நான் அப்படி கொஞ்சம் திருப்பி உட்காந்துக்கிறேன். என்ன முறை வரும்? சகோதரன். இத நான் சொல்லல,
யாரே சொல்றாரு அப்படின்னு போய் என் தேவடத்திற்கும் உங்கள் தேவடத்திற்கும் என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று யார்கிட்ட சொல்லு? நீ என் சகோதரரிடத்திற்கு போய் என்ன பண்ணு சொல்லு. அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன வேணும்? சகோதரர். அவர் இயேசு அப்பா கிடையாது, அவர் இயேசு அண்ணன், நம்மளுடைய மூத்த சகோதரன். அவரை பிடிச்சிட்டு ஏசப்பா ஏசப்பா நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா அது நம்முடைய தப்பு. ஏன்னா நம்ம ஆண்டவர் நம்மளை என்னன்னு கூப்பிடுறாருங்க? சகோதரர். அவரு ஏசு அண்ணன், ஏசு அப்பா கிடையாது. நம்ம அப்பா யாரு? பிதாவாகிய தேவன். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எப்படியெனில், எப்படினா அப்படின்னு சொல்றாருன்னா எபிரேயர் ஆசிரியர், பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்கிறவரும். நம்மள பரிசுத்தம் அவருடைய ரத்தத்தினால செய்கிறது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள். பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள் யாரு? நாம. அப்படின்னா பரிசுத்தம் செய்கிற இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களாகிய நாமளும் யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். யாவரும் நம்ம எல்லாருமே படைச்சது யார்தான்? ஒருத்தர் தான். அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் உருவாக்குனது யார்தான்? பிதாவாகிய தேவன். யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவையே படைச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல். யார் வெட்கப்படுறதே இல்லையாமா நம்மள சகோதரன் சொல்றதுக்கு? இயேசு கிறிஸ்து வெட்கப்படுறதே இல்லையாமா. நாம வெட்கப்படலாமா அவர் சகோதரன் சொல்றதுக்கு? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல். பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா யாருடைய சித்தத்தை செய்யணும்? பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திற்குள்ள போவானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே 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 என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆண்டவரை பார்த்து ஏசப்பா ஏசப்பா நம்ம என்ன சவுண்ட போட்டுட்டு இருந்தாலும் போறது கிடையாது. சரிங்களா? ஏன்னா ஒரு பிரதர் நமக்கு. அட் த சேம் டைம் எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்னு பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் அவருடைய வசனத்துல என்ன சத்தியத்தை சொல்லியிருக்காரோ அதை செஞ்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? போக முடியும். இல்லைன்னா சான்ஸே கிடையாது. அப்படின்னு நான் சொல்ல, யார் சொல்லியிருக்காரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காரு சொல்லி யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் நம்ம வேற என்ன பார்த்துட்டு இருக்கோமா? நம்ம இதே ஒரு வசனம் போடுறோம், அந்த வசனத்தை என்ன பண்ணிருக்கோம்? எடுத்து படிச்சுட்டு இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5-7 வரைக்கும் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 7 முடிய. வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எண்ணப்படுகிறவர்கள் உண்டு. நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் அப்படின்னு வந்துட்டாலே அது ஏதோ சர்வ வல்லமுள்ள கடவுள் நாம் என்ன பண்ணக்கூடாது? பைபிள்ல நினைச்சு கூடாது. ஏன்னா வானத்திலையும் தேவர்கள் இருக்கிறாங்க, பூமியிலும் தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும், இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு. ஆனா நமக்கான ஒரே கடவுள் சர்வ வல்லமையுள்ள தேவன் யாருங்க? பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. அவராலே சகலமும் என்ன இருக்குது? உண்டாயிருக்கிறது. அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு. எத்தனை கர்த்தர் தான் இருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாரு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்துல என்ன பண்ணல? இல்ல. இருக்குதா? இல்ல. அப்படின்னா கிளியரா இந்த அறிவை தேவன் இப்ப யார் கொடுத்துட்டு இருக்கிறாரு? நம்ம கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து மூலமா சகலத்தையும் உண்டாயிருக்கிறார் தேவன். ஆனா இயேசு கிறிஸ்துவையே தேவன் தான் உண்டாயிருக்கிறாருன்னு சொல்லும் பொழுது தெளிவா ஒரு விஷயம் என்ன புரியுதுன்னா, எதுவுமே படைக்கப்படுவதற்கு முன்பாக, சர்வ லோகங்கள் எல்லாமே படைக்கப்படுவதற்கு முன்பாக யார் மட்டும் தனியா இருந்திருக்கணும்? பிதாவாகிய தேவன். ஏன்னா அவருக்கு தொடக்கமே இல்லை, முடிவும் இல்லை. ஆனா யாருக்கு தொடக்கம் இருக்குது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு. அப்படின்னா பிதாவாகிய தேவன் படைத்த முதல் படைப்பு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் மற்றும் கடைசி படைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனா மற்ற எல்லா படைப்புகளும் யார் தான் படைச்சிருக்கிறாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அழகா சொல்றாரு பாருங்க, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அப்படின்னா பிதாவாகிய தேவன் நேரடியா படைச்சது ஒரே ஒரு படைப்பு,
மாஸ்டர் பீஸ் கிரியேஷன் யாருங்க? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனா மற்ற சர்வலோகம் எல்லாத்தையுமே படைச்சது யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுதான் கொலோசியர் 1:15 வாசிக்கிறோம். கொலோசியர் 1:15 அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின அவர் அதர்சனமான தேவனுடைய தற்ஸ்வரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். இது முக்கியமான வார்த்தை, சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். இதை நம்ம ஆங்கிலத்தில் படிக்கும் பொழுது இஸ் த ஃபர்ஸ்ட் பார்ன் ஓவர் ஆல் கிரியேஷன். ஃபர்ஸ்ட் பார்ன்னா என்ன அர்த்தம்? முதல்ல பிறக்கிறது. ஓவர் ஆல் கிரியேஷன் என்ன அர்த்தம்? எல்லா படைப்புகளுக்கு முன்பாக முதலில் படைக்கப்பட்டது யார் என்று கொலோசியர் 1:15 பவுல் எழுதுறாருன்னா யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா யார் தான் படைக்கப்படாதவர்? உண்மையுள்ள கடவுள், சர்வ வல்லமையுள்ள தேவன், பிதாவாகிய தேவன். ஆனா முதல் யாரை படைச்சிருக்கிறாருங்க? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா எத்தனை பேர் இருக்கிறாங்க இந்த இடத்துல? 2 பேர் இருக்கிறாங்க. இப்படி இயேசு கிறிஸ்துவை படைச்சு இயேசு கிறிஸ்துவை வச்சுதான் தேவன் சர்வலோகத்தை என்ன பண்றாரு? படைச்சிருக்கிறாரு. தேவன் சொல்றார், மகன் போய் படை. யார் செய்யறாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ ஜெனிசிஸ் 1:26 வாசிக்கலாம். ஆதியாகமம் 1:26 பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் அப்படின்னா நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. எத்தனை பேர் இருக்கிறாங்க? 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தரா இருந்திருந்தா என் சாயல்ல மனுஷனை என்ன பண்றேன்? உண்டாக்குறேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஸோ நீதிமொழிகள் 8 ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ, புத்தி சத்தமிடுகிறது இல்லையோ அப்படின்னு வரும். அதே 12 ஞானமாகிய நான், ஞானம் பேசுற மாதிரியே வரும். விவேகத்தோட வாசம் பண்றேன் அப்படின்னு சொல்லணும். 8:22 ஞானம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் தேவன் தமது கிரியைகள் முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார் அப்படின்னு பேசுற மாதிரி இருக்கும். அப்படின்னா நீதிமொழிகள் 8 முழுக்க ஞானம்ன்ற ஒருத்தர் யாரோ பேசுற மாதிரியே இருக்கும். இப்ப நாம் என்ன கண்டுபிடிக்கணும்னா, நீதிமொழிகள் 8 சொல்லப்பட்ட ஞானம் 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 இருக்கே, யார் அது அப்படின்னு போய் பார்த்தோம்னா 1 கொரிந்தியர்ல தெளிவா படிக்கிறோம். 1:31 சாரி 10:4 வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:4 எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீர், அவரோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை, ஞான கண்மலை கிறிஸ்துவே. 1 கொரிந்தியர் 1:31 வாசிக்கிறோம். அவரே, யாரே? இயேசு கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு என்ன பேர் கொடுக்குது பைபிள்? பல நாமம் இருக்குதுன்னு பார்த்தோம். 100க்கும் மேற்பட்ட நாமம் இருக்கு ஆண்டவருக்கு. அதுல ஒரு நாமம் எது? ஞானம். அப்படின்னா நீதிமொழிகள் 8:23 பேசப்படக்கூடிய ஞானம் யாரை அடையாளப்படுத்துதுன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம ஆண்டவர் சொல்றாரு, பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். அப்படின்னா இந்த பூமி, மற்ற சர்வ லோகம், யூனிவர்ஸ் எல்லாமே படைக்கப்படுவதற்கு முன்பாக யாரை மட்டும் தேவன் உருவாக்கி இருக்கிறாரு? இயேசு கிறிஸ்து மட்டும் உருவாக்கி இருக்கிறார். அதுதான் அப்படியே தொடர்ந்து சொல்றார். 24-27 வரைக்கும் வாசிங்க. வசனங்கள் 24 முதல் 27 முடிய. ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். அவர் வானங்களை படைக்கையில் நான் என்ன பண்ணேன்? அங்க இருந்தேன். உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கலையும், சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லைகளை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகளையும். ஏன் கடல் கரையில கடல் அலை வந்து ஓடி போயிருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் ஸ்டாப்னு சொல்லி இருக்கிறாருங்க. அதனால அந்த லிமிட் தாண்டி என்ன பண்ணல, வரல. இது எல்லாம் படைக்கப்படும் போது நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன். யாருங்க? ஆண்டவராகியது. 2 பேரும் ஒருத்தரா? இவர் வேற அவர் வேற. 2 பேரும் ஒருத்தரா இருந்தா என்ன அர்த்தம்? என் கூட நானே செல்ல பிள்ளையா எனக்கு இருந்தேன்னு இருக்கும். வசனம் வருமா? வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அடுத்து சில முக்கியமான கேள்விகளுக்குள்ள நாம் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா கடந்து செல்ல போறோம். இது எல்லாம் திருத்துவ விசுவாசிகளால் பதில் சொல்லவே முடியாத கேள்விகள். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிச்சாரா? எஸ். அடக்கம் பண்ணப்பட்டாரா? பண்ணப்பட்டார்.
எத்தனை நாள் மரித்த நிலைமையில இருந்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து? 3ஆம் நாள்ல தான் யார் உயிர் தேடுகிறார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மரிச்ச நிலைமைனா என்னன்னு பார்த்தோம், நம்ம நித்திரை நிலைமைன்னு பார்த்தோம். கரெக்டா? அப்படின்னா 3 நாள் என்ன நடந்துச்சுன்னு யாருக்கே தெரிஞ்சிருக்காது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கே தெரிஞ்சு. ஏன்னா 3 நாள் கழிச்சு தான் என்ன பண்றார் ஆண்டவர்? உயிர் தெழுந்தார். 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார் என்பதுதான் வேதவசனம் சொல்லுது. அப்படின்னா 3 நாளைக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் கடவுள்னா பூமிக்கு கடவுளே இல்லையா? யார் கடவுள்? பிதாவாகிய தேவன். நான் சொல்ல, இதெல்லாம் நேரடியாக விட்னஸ் பண்ண அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஜீவாதிபதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கொலை செய்தீர்கள்னா என்ன அர்த்தம்? கொலை செய்தீர்கள். இது பெரிய ராக்கெட் சயின்டிஸ்ட் இல்லை, ராக்கெட் சயின்ஸ் இல்லை இது நம்ம சொல்றதுக்கு. கொலை செஞ்சீங்கன்னா கொன்னுட்டீங்க. யாரை கொன்னுட்டாங்க? இயேசு கிறிஸ்துவ. கடவுளை கொலை பண்ண முடியுமா? முடியாது. இந்த இடத்துல உண்மையான தேவன் கடவுள் யாருன்னா பிதாவாகிய தேவன். யாரை கொன்னுட்டாங்க? ஆக்சுவலா அவருடைய மகனை கொலை பண்ணிட்டாங்க. இப்ப அவரை திரும்பி உயிரோடு எழுப்பணும்னா ஒரே ஆப்ஷன் தான். யாரால் தான் எழுப்ப முடியும்? தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். யார? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கோம். இதுதான் சத்தியம். இவர் வேற, அவர் வேற. நமக்காக உயிரே கொடுத்துட்டார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனா 3ஆம் நாளில் அவர் உயிரோடு எழுப்பணும்னா யார் தான் எழுப்பினதுங்க? பிதாவாகிய தேவன். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி. யார? தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றார். இப்ப கேள்வி என்னன்னா, யார் யார் எழுப்பினதுங்க? பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எழுப்பி அனுப்பினார். ஏன்னா இயேசு கிறிஸ்து எந்த நிலைமையில இருக்கிறார்? ஏன் எழுப்பின அவரை? நித்திரை விச் மீன் என்ன ஆயிட்டாருங்க? செத்துட்டாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செத்து போயிட்டாரு. அதுல இருந்து எழுப்பணும். மரணத்துல இருந்து மரண நிலைமையில யார் இருக்கிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இப்ப சொல்லுங்க, 2 பேரும் ஒருத்தர்னா இந்த வசனத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? எப்படியுமே இதுல 2 பேருக்கே எப்படின்னா இதுல 3ஆவது வேற யாரு? பரிசுத்த ஆவியானவர். எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஏன்னா இது உண்மையே கிடையாது. திரித்துவம் என்பது முழுக்க முழுக்க பிசாசின் உபதேசம். ஏன்னா வசனத்தின் அடிப்படையில் கிளியரா நம்ம பார்க்கிறோம், தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி. இதுல ஒரு கேள்வி நமக்கு எழும்பலாம், ஏன் தேவனே டைரக்டா எழுப்பணும்? யாருன்னா தூதர்கள் வச்சு பண்ணிருக்கலாம்ல? ஏன் இந்த உயிர் தெழுப்பக்கூடிய வேலையை? ஏன்னா எல்லா தூதர்களுக்கு மேல பெரிய தேவன் தான் பெரியவர். எல்லாருக்கும் மேல தேவனுக்கு அடுத்த ஸ்தானம் யார் தான்? இயேசு கிறிஸ்துக்கு கீழே தான் எல்லாரும். இயேசு கிறிஸ்துக்கு மேல ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறார் ரேங்க்ல. யாருங்க அது? பிதாவாகிய தேவன். அப்ப அவரை எழுப்புறதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் யார் தான்? பிதாவை தவிர்த்து வேற யாருமே என்ன பண்ண முடியாது, எழுப்பவே முடியாது. அதனாலதான் யார் தான் இயேசு கிறிஸ்துவை காப்பாற்ற வல்லவர்? சர்வ வல்லமையுள்ள தேவன். கரெக்டுங்களா? அப்படின்னா அப்ப இயேசு கிறிஸ்து யார்கிட்ட தான் ஜெபிச்சாகணும் காப்பாத்துறதுக்காக? அதான் செஞ்சார். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்கள். ஏன்னா மாம்ச ரூபம் எடுத்து வந்துட்டாருங்க. எதையே விட்டு கொடுத்துட்டாரு. பரலோகத்தில் இருந்த தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்தை, பெரிய வல்லமையுள்ள தூதன் நிலைமையை விட்டுட்டு மாம்சத்துல வந்துட்ட நாட்கள்ல தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி. யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவர் யார் இந்த இடத்துல? பிதாவாகிய தேவனை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி. அப்படின்னா கெத்செமனே தோட்டத்துல நம்ம ஆண்டவர் எப்படி ஜெபிச்சு எழுதிருக்காரு? பலத்த சத்தம்னா சாதாரண அழுகையாது. ஏன்னா யோசிச்சு பாருங்க, அவர் சுமக்கக்கூடிய சுமை சாதாரண சுமை இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த சிலுவை மரணம் என்பது சாதாரண பாடுகள் கிடையாது. அதை அப்படியே சகிக்கணும், தாங்கணும், அதுல கரெக்டா ஜெயிக்கணும். ஒரு சிலுவையில் அடிக்கிற ரோமன் சோல்ஜரை நேசிக்கணும். அடிக்க வரும்போது தடுக்கக்கூடாது, கோவம் வரக்கூடாது,
பழுதற்ற பலியாக, பழுதற்ற பஸ்கா ஆட்டுக்குட்டியா என்ன பண்ண நம்ம ஆண்டவர் மறிக்கணும். சாதாரண விஷயமா கொஞ்சம் ஒரு சின்ன கோவம் தான் என்ன இருக்கும், அது பழுதுள்ள பலியா இருக்கும். திரும்பி உயிரோடவே எழுந்திருந்திருக்க முடியாது, யாரையே சதா காலத்துக்கும் பார்த்து இருந்திருக்க முடியாது, தேவனையே. அதனால தேவன்கிட்ட வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேள்வி கேட்கப்பட்டு, யார்கிட்ட பயபக்தியா இருந்திருக்காரு, பிதாவாகிய தேவன் கிட்ட. 2 பேரும் ஒருத்தர்னா இந்த வசனம் எப்படி வந்திருக்கும்? தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவர் இன்னைக்கு இப்ப அவரே அவர்கிட்ட அழுது ஜெபிச்சா இது எப்படி இருக்கும்? நாடகம் மாதிரி இருக்கும். திரித்துவ உபதேசம் எனக்கூடிய உபதேசம் எதையே மறைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தவறான உபதேசம் சர்வ வல்லமையுள்ள தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் எப்பேற்பட்ட சாக்ரிஃபைஸ், எப்பேற்பட்ட லவ்வை நம்ம மேலே காண்பிச்சிருக்கிறாங்கன்றது என்ன பண்ணுதுங்க, மறைக்குது. ஸோ இவர் வேற, அவர் வேற. யோவான் 5:26. யோவான் 5:26. ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவன் உள்ளவராய் இருக்கும்படி அப்படின்னு என்ன அர்த்தம்? தம்மில் தாமே ஜீவன் உள்ளவராய் இருக்கும்படி அப்படின்னா, தம்மில் தாமே ஜீவன்னா பிதாவாகிய தேவனுக்கு ஜீவன் வேற யாரும் கொடுக்க போறது கிடையாது. அவர் தான் ஜீவ ஊற்று. அவருக்குள்ள இருக்கக்கூடிய தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா சாகாமை, அழியாமைக்குரிய வல்லமை. ஆங்கிலத்தில் இம்மொர்டாலிட்டி அப்படின்வாங்க. சாகாமைக்குரிய தன்மைனா என்ன அர்த்தம், அழியாமைக்குரிய தன்மைனா என்ன அர்த்தம்? அவங்கள யாருமே என்ன பண்ண முடியாது, அழிக்கவே முடியாது. பிதாவாகிய தேவனை யாரும் அழிக்க முடியுமா? முடியாது. அதுதான் தன்னில் தானே ஜீவனுள்ளா இருக்கக்கூடிய நிலைமை. அந்த அழியாமைக்குரிய சுபாவம் மட்டும் ஒருத்தருக்கு அரைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள யாருமே என்ன பண்ண முடியாது, அழிக்க முடியாது. முதல் இந்த அழியாமை யார்கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு, பிதாவாகிய தேவன் கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு. அது யார்கிட்ட ஃபர்ஸ்ட் இல்லை தெரியுமா? இயேசு கிறிஸ்து கிட்ட இல்லை ஃபர்ஸ்ட். ஏன் இல்லை? ஒருவேளை இருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? வெரி குட் பிரதர், அவரால் மறிச்சிருக்கவே முடியாது. தேவனுடைய தெய்வீக திட்டம் என்ன அருமையா இருக்கு பாருங்க. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை படைக்கும் போது தேவன் எப்படி படைக்கல, அழியாமைக்குரிய தன்மையில படைக்கல. ஒருவேளை ஏன் படைக்கல? தேவன் தன்னுடைய படைப்பை படைக்கும் போது சுயாதீனத்தை கொடுத்து தான் படைப்பாரு. நமக்காக மரிச்சே ஆகணும்னு தேவன் இயேசு கிறிஸ்துவை கட்டாயப்படுத்தினாரா? அவராவே என்ன பண்றாரு, வாலண்டரியா வந்து சாக்ரிஃபைஸ் பண்றாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை சாத்தானை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுக்குறேன், தனியா பாடம் பார்ப்போம். அவன் எடுத்த உடனே சாத்தானான்னு பார்த்தனா இல்லை, அவனும் ஒரு நல்ல தூதனா தான் இருந்தான். லூசிஃபர் அவர் பேரு. அதுக்கப்புறமா தான் கெட்டு போனார். அது பின்னாடி பார்க்கலாம் எப்படி கெட்டு போனார்னு. ஆனா சாத்தானுக்கு அழிவு இருக்குதா இல்லையா? அவரை அழிச்சிட போறாரு, அவன் திரும்பி வரவே போறதில்லை. ஒருவேளை லூசிஃபர் எனக்குடைய தூதனை படைக்கும் போதே அழியாமைக்குரிய தன்மையில தேவன் படைச்சிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? எப்படி யோசிச்சே பார்க்க முடியல பாத்தீங்களா? தேவனுடைய ஞானம் எப்படி செயல்பட்டு இருக்கு பாருங்க. அப்படின்னா தேவன் அழியாமைக்குரிய தன்மையை ஒருத்தருக்கு சாதாரணமா கொடுக்குறாரா? இல்ல, முதல்ல செக் பண்றாரு, சோதிக்கிறாரு. இவங்க நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவங்களா இருக்கிறாங்களா அப்படின்றத. அதனாலதான் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எபிரேயரின் ஆசிரியர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லும் பொழுது, ரட்சிப்பின் அதிபதியே உபத்திரவத்தினாலே பூரணப்படுத்துவது தேவனுக்கு சித்தமா இருக்கிறது. ரட்சிப்பின் அதிபதி யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ரட்சிப்பின் அதிபதியே உபத்திரவத்தினாலே பூரணப்படுத்துவது தேவனுக்கு சித்தமா இருக்குதான். பூரணப்படுத்துறதுனா அப்படின்னா கிரைஸ்ட் பரிபூர்ணமா இல்லையா? பர்ஃபெக்ட் இல்லையா? அவர் பர்ஃபெக்டா தானே இருந்தாரு. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு எபிரேயரின் ஆசிரியர் பவுல் எழுதும் போது, அவர் குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார்னு வசனம் இருக்கு. அப்படின்னா எப்படி கீழ்ப்படுத்தல் இல்லையா நம்ம ஆண்டவருக்கு? கற்றுக்கொண்டார்னா என்ன அர்த்தம் பதர்? கத்துக்கினார்னா எப்ப கத்துக்கணும்? லேர்ன் பண்ணார்னு அர்த்தம். அப்படின்னு தெரியாத நம்ம ஆண்டவருக்கு தெரியும். அப்படின்னு என்ன தெரியுங்களா? முதல் பூமிக்கு வருவதற்கு முன்பாக வல்லமையில தூதனா இருக்கும்போது கீழ்ப்படிஞ்சிட்டு தான் இருந்தார் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனா சாதகமான சூழ்நிலை எங்க? பரலோகத்துல. நம்ம ஆண்டவருக்கு சாதகமான சூழ்நிலையில கீழ்ப்படுகிறதுனா என்னன்றது ஓகே ஃபைன். தேவன் டெஸ்ட் பண்றாரு. சாதகமற்ற சூழ்நிலையில கூட என்னுடைய மகன் எனக்கு கீழ்ப்படிஞ்சாரா? அப்பா 100% என்ன பண்ணாருன்னா கீழ்ப்படிஞ்சாரு. செக் பண்ணி இந்த இடத்துல
அப்படின்னா சாதகமற்ற சூழ்நிலையில கீழ்ப்படியிருந்தா என்ன என்பதை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, கத்துக்கிட்டார். உபத்திரவத்தினாலே ரட்சிப்பின் அதிபதி என்ன பண்றாருங்க, பூரணப்படுத்துறாரு. அப்படி படுத்தி அதுல ஜெயிச்சிட்டாரா, ஜெயிக்கல நம்ம ஆண்டவர். ஜெயிச்சிட்ட பிறகு உயிரோடு எழுப்பினாரு. உயிரோடு எழுப்பும் பொழுது பழைய நிலைமையை கொடுத்தாரா தேவன்? பழைய வல்லமையுள்ள தூது நிலைமையை கொடுத்தாரா? உயிர் தேர்தல கிடையவே கிடையாது. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோட 3ஆம் நாளில் உயிர் தெழும் பொழுது பழைய நிலைமை என்னங்க, வல்லமை உள்ள பிரதான தூதனா இருந்தார்ல, தேவன் சொல்றாரு, மகன் அந்த நிலைமை உனக்கு கொடுக்க போறது இல்லை. நான் தேவன் பார்க்கிறாரு, என் மகனுக்கு நான் என்னங்க கொடுக்கறது, இப்பேற்பட்ட மகனுக்கு ஹையஸ்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. தன்கிட்ட இருக்கிறதுல ஹையஸ்ட் என்னன்னு பார்க்கிறாரு. தன்னுடைய சாகாமைக்குரிய தன்மை, அதே என்ன பண்றேன் என் மகனுக்கு நான். பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அப்படின்னு அர்த்தம். அவர் ஏற்கனவே என்ன பண்ணல, இல்ல, இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். யார் அருள் செய்யறது? வெரி குட். பிதாவாகிய தேவன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அருள் செய்யறாரு. அப்படின்னா இயேசு கிறிஸ்து உயிரோ எழுந்துட்டு இப்ப பிதாவாகிய தேவன் கூட இருக்கிறாரு. என்ன தன்மையில இருக்கிறாருங்க? அழியாமைக்குரிய தன்மை. இனி யாருன்னு அழிக்க முடியுமா இயேசு கிறிஸ்துவ? ஒருவேளை கேட்கிறேன், தேவனே நினைச்சாலும் அழிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அழியாமைக்குரிய ஜீவன். ஒருவேளை அழியாமைக்குரிய ஜீவனுக்குள்ள வந்துட்டு யாருன்னா ஒருத்தர் தேவன் ஆப்போசிட் பண்ணிட்டா தேவனாலே ஒன்றும் என்ன செய்ய முடியாதுல்ல. அப்படின்னா எந்த நம்பிக்கையில கொடுத்தாருங்க மகனுக்கு? முடிவு பண்ணிட்டாரு, என் மகன் நேற்றும் இன்றும் என்றுமே மாற மாட்டார். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுதான் தேவன் சொல்றாரு அவரை பத்தி உபாகமம் 32:29, நான் நானே அவர், என்னுடனே வேறே தேவன் இல்லை என்பதை இப்பொழுது என்ன பண்ணுங்க பாருங்கள். அப்படின்னா ஒரே ஒரு தேவன் யார் தான்? பிதாவாகிய தேவன். ஸோ அந்த பிதாவாகிய தேவனுக்கு மட்டும்தான் சாகாமைக்குரிய தன்மை இருந்துச்சு. 1 தீமோத்தேயுல படிக்கிறோம் 6:16, ஒருவராய் சாகாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷர் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமா இருக்கிறார். அப்ப பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் எப்படி இருக்கிறாரு? பரலோகம் எப்படி இருக்கோ தெரியாது நமக்கு. ஆக்சுவலா கற்பனைக்கு கூட எட்ட முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கும். அதை தவிர்த்து வேற எதுவும் சொல்ல முடியாது. ஆனா அந்த எப்படி எப்பேற்பட்ட ஒளின்னு சொல்றாருன்னா, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணோம்னா அப்பேற்பட்ட தன்மையில யார் இருக்காருங்க? பிதாவாகிய தேவன். ஆனா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்துட்டார்ல மனுஷனா, வல்லமை இல்ல தூதன் நிலைமையை விட்டுட்டு என்ன தெரியுங்களா ஜெபிக்கிறாரு? யோவான் 17:5, பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினால் இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்துங்க. சான்ஸ் இல்லைங்க. நம்ம ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? அப்பா, எனக்கு பெருசாலாம் ஒன்றும் வேணாம், உங்க கூடவே நான் முன்னாடி இருந்தேன்ல அந்த நிலைமையை என்ன பண்ணுங்க. ஆனா அப்பா சொல்றாரா, இந்த மகனுக்கு நான் அப்படிலாம் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். அப்பா என்ன தெரியுங்களா சொல்றாரு? என்ன தெரியுமா வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு? ரெவலேஷன் 3:21, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல. ஜெயிச்சு என்ன பண்ணியிருக்காரு? தேவனுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறார்னா, இந்த உலகத்துல தேவனுடைய சித்தத்தை ஜெயித்த கிறிஸ்து தேவன் என்ன தன்மையை கொடுத்துட்டார்னா அழியாமைக்குரிய ஜீவன். அப்போ நித்தியத்துக்கும் என்ன பண்ணவே முடியாது, யாருமே அழிக்கவே முடியாத ஆவிக்குரிய தன்மை. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆவிக்குரிய சுபாவத்தில் அப்போ வித்தியாசம் இருக்குதா? தேவ தூதர்களுக்கு அழியாமைக்குரிய ஜீவன் இருக்குதா? இல்ல. அவங்க கீழ்ப்படிகிற வரைக்கும் உயிரோடு இருந்துட்டே இருக்கலாம். எப்ப கீழ்ப்படியாம போறாங்களோ தேவன் என்ன பண்ணிடுவாரு? அழிச்சிருவாரு. அதுதான் லூசிஃபருக்கு பண்றாரு. பட் உடனே அழிக்காம அவருடைய திட்டத்துக்காக தேவன் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கிறார் லூசிஃபரை. அவ்வளவுதான். அப்படின்னா யோசிச்சு பாருங்க, சாகாமைக்குரிய ஜீவனை இயேசு கிறிஸ்து சும்மா வாங்கிட்டாரா? நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தேன். இவரும் அவரும் ஒன்னா இல்ல. ஆனா இதெல்லாம் பரவாயில்ல. இல்ல என்ன தெரியுங்களா சொல்றாரு நம்ம ஆண்டவர்? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி என்ன வாக்குத்தத்தம் பண்றார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த இடத்துல யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ, யார் மாதிரியே என்ன மாதிரி ஜெயிக்கிறவங்களுக்கு எப்படி எங்க அப்பா சாகாமைக்குரிய ஜீவனம் கொடுத்தாரோ அதே ஜீவனை யார் கொடுக்க போறாராமா?
1,44,000 பேர். சும்மா வாழக்கூடாது, அதுதான் இடுக்கமான வாசல் வழி. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக தான் தேவன் இந்த சத்தியத்தை காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சில பேராகிய உங்களுக்கு அழைச்சிருக்காரு. ஏன்னா பயப்படாதே, பெருமந்தையே இல்ல, சிறுமந்தை. இந்த சத்தியம் நாம கேட்கிறோம்னா சாதாரண விஷயம் இல்ல. இப்பேற்பட்ட ஜீவனுக்கு என்ன பண்ணிருக்காரு? நம்மள அழைச்சிருக்கிறாரு. சாகாமைக்குரிய தன்மையில பிதாவாகிய தேவன் கூடவும் இயேசு கிறிஸ்து கூடவும் அப்போஸ்தலர்கள் கூடவும் நித்தியத்துக்கும் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. சாதாரண சுபாவம், ஆவிக்குரிய சுபாவம் கிடையாது, தெய்வீக சுபாவம். எத்தனை பேருக்கு தான் இது? வெறும் 1,44,000 பேர் தான். ஈஸியா போயிட முடியுமா? அப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழணும்னா உண்மையான சத்தியம் என்ன, எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாருன்றதுக்காக இந்த ட்ரூத்து. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறது எதுக்காக கிடையாது. ஆண்டவரே கார் கொடுங்க, ஆண்டவரே, ஆண்டவர் உங்களை கார் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக, பங்களா கொடுத்து ஆசீர்வதிப்பாராக, பையன் அமெரிக்கால போய் ஆசீர்வாதமாக இருப்பாராக. இல்ல தேவ திட்டம். பவுல் எழுதுறார், இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்து இயேசுவின் மீது நம்பிக்கை வச்சோம்னா நம்மளை விட பரிதவிக்க கூடியவர்கள் வேற யாருமே கிடையாது. அப்படின்னா இப்பேற்பட்ட பரம அழைப்பிற்காக தான் இந்த சத்தியத்தை இப்ப நாங்க உங்களுக்கு என்ன பண்றோம், எங்களுக்கு கிடைச்சதை இலவசமா என்ன பண்றோம், இதுக்கு விலையே கிடையாது. அப்படின்னா இப்பேற்பட்ட ஜீவனுக்கு போறதுக்காக தான் இந்த ட்ரூத்தை தவிர்த்து வேற எதுக்காகவுமே கிடையாது. ஸோ இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும்னா அதுக்கு உண்மையான சத்தியத்தை என்ன பண்ணணும், நம்ம இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறதே பிசாசு திரித்துவத்தை கொடுத்து மோசமான உபதேசத்தை கொடுத்து மறைச்சிட்டான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மறிச்சேன், ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். அப்படின்னா இனி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதை வாங்கிட்டாருங்க, அழியாமைக்குரிய ஜீவன். ஆனா மறிச்சது உண்மையா? உண்மை. அப்படின்னா நம்ம ஆண்டவருக்கு ஒரு காலப்பகுதி வரைக்கும் என்ன தன்மை இல்லை, அழியாமைக்குரிய ஜீவன் இல்லை. அது யார்கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு, பிதா கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு. சே, ஆண்டவர் கூட கொடுக்கலாங்க, அவர் தாங்க ஒர்த்து, நாம ஒர்த்தா? சுத்தமா கிடையாது. அவருக்கு ஏன் இவ்வளோ விஷயத்தை தேவன் கொடுத்தாருன்னா, பிலிப்பியர்ல படிக்கிறோம், தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவர் ஆகி, யாருக்கு கீழ்ப்படிஞ்சாரு? பிதாவாகிய தேவனுக்கு தம்மைத்தாமே தாழ்த்தினாரு. யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி தாழ்த்ததுனால ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி. யாரை உயர்த்தினாரு? பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினாரு. ரெண்டு பேரும் ஒருத்தரா இருந்தா தன்னைத்தானே யார் தான் உயர்த்திப்பான்? தாத்தான். அதனாலதான் திருத்துவம் பிசாசின் உபதேசம். சோ யோசிச்சு பாருங்க, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கணும் அப்படிங்கிறார். அப்படின்னு அர்த்தம், எல்லாருடைய முழங்காலம் யாருக்கு முடங்கணும்? இயேசு கிறிஸ்துக்கு முடங்கும் படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாகிய இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்து அருளினார். யார் தந்து அருளினது? ஆனா தந்து அருளினவர் எப்பவுமே யாருக்கு சிறியவர் கிடையாது. புரிஞ்சுங்களா? நீ தான் எல்லாத்துக்குமே அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அவரு தான் யாருங்க? அவரை விட பெரியவர். அப்படின்னா சர்வ வல்லமை உள்ள கடவுள் ஒரே தேவன், பிதாவாகிய தேவன். அவருடைய ஒரே மகன் யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்பா சொல்ல தட்டாத மகன். வசனம் அப்படி சொல்லிச்சுன்னா, அப்பா அப்படி சொன்னார்னா அந்த மகன் என்ன பண்ணுவாருங்க? செஞ்சு என்ன பண்ணுவாருன்னா முடிப்பாரு. நம்ம அப்பா சொன்னார்னா நாம் என்ன பண்ணுவோம்? புரிஞ்சுங்களா? சோ அதுதான் அவருக்கும் நமக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். இப்போ இந்த இடத்துல பிதாவாகிய தேவன், இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து. பைபிள் பிதாவாகிய தேவன் என்னன்னு சொல்லுது, இயேசு கிறிஸ்து என்னன்னு சொல்லுதுன்னு பார்க்கலாம். பிதாவாகிய தேவன் திராட்சை தோட்டக்காரர், இயேசு கிறிஸ்து திராட்சை செடி. இவர் வேற, அவர் வேற. அப்படியே 1 by 1 படிக்க. பிதாவாகிய தேவன் திராட்சை தோட்டக்காரர், இயேசு கிறிஸ்து திராட்சை செடி. பிதாவாகிய தேவன் எஜமான், இயேசு கிறிஸ்து பணியாளர். பிதாவாகிய தேவன் நியாயாதிபதி, இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தர். பிதாவாகிய தேவன் அபிஷேகம் செய்பவர், இயேசு கிறிஸ்து அபிஷேகம் செய்யப்பட்டவர். பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் இருப்பவர், இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கியவர். பிதாவாகிய தேவன் சாவாமை உள்ளவர்,
இயேசு கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தவர். பிதாவாகிய தேவன் சர்வ வல்லமையுள்ளவர், இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ளவர். பிதாவாகிய தேவன் ஒருவரும் காணாதவர், இயேசு கிறிஸ்து காணப்பட்டவர். பிதாவாகிய தேவன் கீழ்ப்படுத்தினவர், இயேசு கிறிஸ்து கீழ்ப்பட்டிருப்பவர். பிதாவாகிய தேவன் ஆதியந்தம் இல்லாதவர், இயேசு கிறிஸ்து ஆதியும் அந்தமுமானவர். பிதாவாகிய தேவன் ஒப்புமை இல்லாதவர், இயேசு கிறிஸ்து பிரதான தூதர். பிதாவாகிய தேவன் அனுப்புகிறவர், இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டவர். பிதாவாகிய தேவன் உயிரோடு எழுப்புகிறவர், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டவர். பிதாவாகிய தேவன் எல்லாரிலும் பெரியவர், இயேசு கிறிஸ்து பிதாவிலும் சிறியவர். பிதாவாகிய தேவன் உயர்த்துகிறவர், இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டவர். பிதாவாகிய தேவன் அதிகாரம் கொடுப்பவர், இயேசு கிறிஸ்து அதிகாரம் பெற்றுக்கொள்பவர். பிதாவாகிய தேவன் சிருஷ்டிகர், இயேசு கிறிஸ்து சிருஷ்டிக்கப்பட்டவர். ரெண்டு பேரும் ஒருத்தரா வேற வேறையா? சத்தியத்தை அறிவீர்கள், அது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கேட்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்காது அதோடைய தாற்பயம். சத்தியம் நம்மளை விடுதலை ஆக்குதா இல்லையா? எவ்வளோ பெரிய பொயிலிருந்து என்ன ஆகுது? இன்னைக்கு தான் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? யார் உண்மையான கடவுள்னு என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கிறோம். இருந்தாலும் சில பேர் சில கேள்விகளோடு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வருவாங்க. சில கேள்விகள், அந்த கேள்விகளை போட்டு அந்த கேள்விகளுக்கான வசனத்தையும் நம்மளே என்ன பண்ணலாம், பதில பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ யோவான் 1:1 யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. வார்த்தை என்ன அர்த்தம்? யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வார்த்தை அப்படின்ற கிரேக்க வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா லோகோஸ். லோகோஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அதுதான் தமிழ்ல வார்த்தை. வார்த்தை விச் மீன் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, பழைய காலத்துலலாம் ராஜா டைரக்டா பேச மாட்டாரு, அவருடைய பிரதிநிதியை வச்சு தான் என்ன பண்ணுவாருங்க, பேசுவார். அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவோடைய பேரே வார்த்தை. யாருடைய வார்த்தை? பிதாவாகிய தேவனுடைய வார்த்தை. அப்போ வார்த்தை இதை செஞ்சிச்சுப்பா, தேவன் சொல்றாரு, அது நடக்குது. சரியா? இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய வார்த்தை சொல்றாரு, அது நடக்குதுன்னா என்ன அர்த்தம்? தேவன் சொல்றதை யார் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிருப்பாரு, ஆனா பிளான் யாருது? தேவனுடையது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. இந்த பிகினிங், ஆதியில வார்த்தை இருந்துச்சு. ஓகே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தாரு. அந்த வார்த்தை யார்கிட்ட இருந்துச்சு? தேவன் கூட இருந்துச்சு. ரெண்டு பேர். ஃபைன், இது வரைக்கும் ஓகே. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை, அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் என்ன, கடவுள் அப்படின்னு சொல்லலாமா? அப்படி இருக்குது, அதனால அவரும் கடவுள் அப்படின்னு யாருன்னா கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்றது? பைபிள் இருந்தா பதில் சொல்லணும். ஸோ இந்த வசனம் எப்படி இருக்கும்னா, இங்கிலீஷ்ல இந்த பிகினிங் வாஸ் த வேர்ட். இந்த பிகினிங்னா ஆதியில வார்த்தை இருந்துச்சு. ஆதினா என்ன அர்த்தம்? எதுவுமே படைக்கப்படுவதற்கு முன்பாக முதல் யார் படைக்கப்பட்டாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப முதல்ல இந்த வசனமே பதில் சொல்லுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு என்ன இருக்குது? தொடக்கம் இருக்குது. இந்த பிகினிங் வாஸ் த வேர்ட். அந்த வேர்ட் வாஸ் வித் த காட். தேவன் கூட யார் இருக்கிறது? இயேசு கிறிஸ்து இருக்கார். இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பதில் என்னன்னா, அந்த வேர்ட் வாஸ் காட் அப்படின்னு இருக்கே, அந்த வார்த்தை தேவனாக இருந்ததுன்னு இருக்கே. அப்படின்னா இது என்ன அர்த்தம்? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்படின்னா இயேசு கிறிஸ்து தேவனா தேவன் இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா, இயேசு கிறிஸ்து தேவன் தான், மாற்று கருத்து இல்லை. ஆனா எந்த தேவன் கிடையாது? சர்வ வல்லமையுள்ள தேவன் இல்ல. வசனம் பார்க்கலாம். வெளிப்படுத்தும் விசேஷம் 3:14. வெளிப்படுத்தல் 3:14. லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, தேவனுடைய சிருஷ்டிக்கு, தேவனுடைய படைப்புக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமேன் என்பவர். ஆமேன்றவரும் யாருடைய நாமமா? அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாராம், அவர் யாராமா? தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதி. அப்ப தேவன் படைத்த படைப்புக்கெல்லாம் முதல் படைப்பாக யார் இருக்காருங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறாருனா, அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் முன்னாடி, அப்படியே பின்னாடி போங்க, அப்படியே பின்னாடி போனீங்கன்னா என்ன வரும்? உதாரணத்துக்கு அப்படியே பின்னாடி போனீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட முதலாம் வருகை வருமா? அப்படியே கொஞ்சம் பின்னாடி போங்க. ஆபிரகாம்லாம் வருவாரா? அப்படியே பின்னாடி போங்க. ஏதேன் தோட்டம் வருமா? அப்படியே கொஞ்சம் பின்னாடி போங்க. உலகம் படைக்கப்படுமா? அப்படியே கொஞ்சம் அப்படியே பின்னாடி என்ன பண்ணுங்க, போங்க. எல்லா தேவதூதர்களும் படைக்கப்பட்டிருப்பாங்க. அப்படியே இன்னும் கொஞ்சம் பின்னாடி பேக்வேர்ட் போங்க. யார் படைக்கப்படுறாரு? இயேசு கிறிஸ்து. இன்னும் கொஞ்சம் பேக்வேர்ட் போங்க. யார் இல்ல? யார் மட்டும் இருக்காரு? அப்படியே கொஞ்சம் பின்னாடி போங்க, போங்க. ஒண்ணுமே இல்லை. யார் மட்டுமே இருக்கிறாரு? அவருக்கு என்ன இல்லை? தொடக்கமே இல்லை. ஏன்னா பிதாவை யாரும் என்ன பண்ணல, படைக்கல. சிருஷ்டிகர், ஆல் மைட்டி, சர்வ வல்லமை உள்ளவர்னு அவர் தான். அப்படின்னா எப்படிங்க இது யோசிக்க முடியுதா?
இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க மைண்ட் பாக்லிங். மண்டே என்ன ஆகுது நமக்கு அவரை பற்றி யோசிக்கும் போது. ஸோ அப்பேற்பட்ட தேவன் அப்படியே பின்னாடி போனீங்க. இன்ஃபினிட்டி தெரியுமா உங்களுக்கு? இன்ஃபினிட்டினா என்ன அர்த்தம்? முடிவே இல்லை. இன்ஃபினிட்டியை பற்றி யோசிக்கும் போது எப்பவுமே ஃபார்வர்டில் தான் யோசிப்போம். ஃபார்வர்ட்னா முன்னாடி. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தேர்ந்துட்டார்ல, ஃபார்வர்டா நித்தியத்துக்கு அவர் இன்ஃபினிட்டி தான் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருக்கு முடிவே இல்லை இதுக்கப்புறமா. ஆனா பிதாவாகிய தேவனுக்கு மட்டும்தான் பேக்வேர்ட்லயே நீங்க என்ன பண்ணலாம், பின்னாடியே முடிவில் போவோம். போனீங்கன்னா யார் மட்டும் இருப்பாருங்க? அதனால்தான் சொல்றார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். எப்படிங்க தேவன் இதை புரிஞ்சுக்கவே முடியலையே? புரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா? யார்கிட்டயே போய் கேட்டுக்கலாம்? அவர்கிட்டயே, தேவன்கிட்டயே போய் கேட்கலாம். தேவனை பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாதா? முடியாதுதான். எங்க இருந்தா பார்க்க முடியாது? இப்படியே சுத்திட்டு இருந்தோம்னா பார்க்க முடியாது. யாரை பின்பற்றணும்? இயேசு கிறிஸ்துவ. ஜெயம் கொண்டு அவர் அப்பாவை போய் பார்க்கும்பொழுது பரிசுத்தம் உள்ளவனா இங்க வாழ்ந்தோம்னா, இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவன் அவன் தேவனை தரிசிப்பான். அப்போ அப்பேற்பட்ட ஒரு பிளெஸ்ஸிங்க்கு தான் இப்ப தேவன் உங்களை என்ன பண்ணியிருக்காரு? இந்த சத்தியத்தை கொடுத்து அழைச்சிருக்காரு. யோசிச்சு பாருங்க, இப்பேற்பட்ட சத்தியத்தை விட இனி நமக்கு வேற எதுனா முக்கியமான விஷயம் இருக்குதா? வேற எதுனா முக்கியமான விஷயத்துக்கு நம்ம டைமோ இதை கேட்க விடாம தடுக்கக்கூடிய அந்த இடர்களுக்கு இடம் கொடுக்கலாமா? கொடுத்தோன்னா யாருக்கு தான் லாஸ்? நமக்கு தான் லாஸ். ஆனா தடை வருமா வராதா இதை கேட்கறதுக்கு? இந்த உண்மையான சத்தியத்தை கேட்கறதுக்கு எக்கச்சக்க தடை என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண தடைலாம் வராது. ஏன்னா கேட்டு திருந்திட்டு சத்தியத்துக்குள்ள வந்து வாழ ஆரம்பிச்சுட்டேன்னா 1,44,000 முடிச்சுட்டா யாருக்கு பிரச்சனை? கேம் க்ளோஸ் அவனுக்கு. ஸோ என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுவான்? செய்வான். இயேசு கிறிஸ்து மரிக்கிறதே யாருக்கு செட் ஆகலை? சாத்தானுக்கு. பேதுரு மூலமா வந்து, ஆண்டவரே நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? அப்பாலே போ, அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ அப்படின்னா இப்பேற்பட்ட தேவனுக்கு என்ன இல்லைங்க, தொடக்கமே இல்லை. அதுதான் சங்கீதத்தில் படிக்கிறோம், 90ஆம் சங்கீதத்தில் இங்கிலீஷில் அழகாக இருக்கும். ஃப்ரம் எவர்லாஸ்டிங் டு எவர்லாஸ்டிங் யூ ஆர் காட். சங்கீதக்காரன் பாடுறாரு பிரமிச்சு, நித்தியத்துக்கு நீங்க தாங்க இருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? தேவனாக இருக்கிறீங்க. சங்கீதம் 90:1-2 திருவெளியில் படிக்கும்பொழுது, நீர் எப்போதும் இருந்தவர், நீர் எப்போதும் இருக்கும் தேவன். இதுக்கு மேல சங்கீதக்காரனுக்கு என்ன வரல, வார்த்தைகளை என்ன ஆகலன்னு பார்த்தீங்கன்னா வரல. ஏசாயால ஒரு வசனம் இருக்கும், ஃபெரர் டிரான்ஸ்லேஷன், அழகா இருக்கும் அந்த வார்த்தை. என்னன்னா, பிஃபோர் த டைம் வாஸ் கிரியேட்டட் யூ ஆர் காட். நேரமானது படைக்கப்படுவதற்கு முன்பாகவே யார் இருக்காரு? பிதாவாகிய தேவன் இருக்கிறாரு. நேரமே படைக்கப்பட்டது, அதுக்குள்ள யார் இருக்கிறோம்? அப்ப தேவன் யோசிக்கும் போது நம்ம எவ்வளவு பெருசா இருக்கும்? வெரி இன்சிக்னிஃபிகண்ட். அப்பேற்பட்ட தேவன் இப்பேற்பட்ட சத்தியத்தை நமக்கு என்ன பண்றாருங்க? கொடுக்குறாரு. ஸோ இந்த இடத்துல இப்ப நம்மளுடைய முக்கியமான நோக்கம் என்ன? லோகோஸ் பத்தி பேசும்போது ஆதியில வார்த்தை இருந்தது. அப்படின்னா தொடக்கம்னு ஒரு தொடக்கமே எப்பதான் ஆரம்பிக்குது? இயேசு கிறிஸ்து படைக்கும் போது. அப்போ வார்த்தை இருந்தாரு. அந்த வார்த்தை யாரிடத்தில் இருந்தாரு? தேவனிடத்தில் இருந்தாரு. அந்த வார்த்தை தேவனா இருந்ததுன்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் பதர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளியரா யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோடே பேசுவான். உனக்கு பதிலாக ஜனங்களோடனே பேசுவான். நான் யாரை பத்தி பேசுறேன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. யாரு? ஆரோன். வெரி குட் பிரதர். இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான். மோசே, அதாவது ஆரோனும் உனக்கு வாயா இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். அப்படின்னா ஆரோனுடைய கடவுள் வந்து மோசஸ். அப்படியா? நீ அவனுக்கு தேவனா இருப்பான் தானே வசனம் இருக்கு. அப்படின்னா தேவனா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆரோனோட வல்லமை உள்ளவர் யாருங்க? மோசே. யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். பாரு, நான் உன்னை பார்வோனுக்கு என்ன பண்ணிட்டேன்? இப்ப பார்வோனுடைய கடவுள் மோசேவா? தேவன் அப்படின்னு மோசேவே பைபிள் என்னன்னு சொல்லியிருக்கு? தேவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால கடவுளா மோசே இல்ல. வேற யார தேவர்கள்னு சொல்லியிருக்கு பைபிள்ல? கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும். 82ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். 82ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம், நீங்கள் தேவர்கள் என்றும். யார் தேவர்கள்? அப்போ நீங்கள் தேவர்கள் என்றும், நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். இதே வசனத்தை ஆண்டவர் 1ஆம் வருகையில கோட் பண்றாரு. இந்த சங்கீதத்தை என்ன தெரியுங்களா சொல்றாரு? யோவான் 10:34 வாசிங்க.
யோவான் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 மற்றும் 35. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் உங்க எழுதியிருக்க பைபிள்லே இருக்குல்லங்கிறாரு. ஆண்டவர் பேசுறது அப்படிதான் கோட் பண்ணி பேசுறாரு. ஆனா கதை விடுறதுக்கு ஊருக்குள்ள பல பேர் சுத்திட்டு இருந்தாங்க அந்த காலப்பகுதியிலே. இப்ப இருக்கிற மாதிரியே வேதப்பாரர்கள் பதிசேர்கள் பேர் வச்சுக்கிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்று நான் உங்களுக்கு சொன்னேன் உங்க வேதத்திலே எழுதியிருக்கேன் அப்படின்னு கோட் பண்றாரு. என்னன்னு கோட் பண்றாருன்னா, தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க, தேவன் என்னன்னு சொல்லியிருக்காரா? யாரெல்லாம் தேவர்களா? தேவ வசனத்தை வாங்கிட்டவங்க எல்லாருமே பைபிள் என்ன சொல்லுது? தேவர்கள் என்று சொல்லியிருக்க. அப்ப நாம யாரு? நான் சொல்லல, யார் சொல்றது? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டதுனாலே இல்லை, பெற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்தால். ஸோ அப்படி நான் கிளியரா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனா தேவன் இல்லையா? தேவன். அப்படின்னா பைபிள் நம்ம படிக்கும்பொழுது அந்த வார்த்தைக்கான அர்த்தம் பார்க்கணும். தேவன் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, வல்லமை உள்ளவர், மேலானவர். ஃபாதர்னா அப்பா, ஆண்டவர்னா ஆளுகை செய்பவர், கர்த்தர்னா காரணமானவர். அப்படின்னா கர்த்தர்ன்ற வார்த்தை பிதாவாகிய தேவனுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கோம். தேவன்ற வார்த்தை பிதாவாகிய தேவனுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கு, மோசேக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. வேற யாருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு? இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன். யார் அவரு? சாத்தானுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு? பயன்படுத்தப்பட்டிருக்கு. தேவன் வந்துட்டதுனாலே கடவுள் இன்று என்ன ஆகாது. ஏன் தேவன் யாருக்கே இருக்குது பைபிள்ல? நம்மளையே தேவன் சொன்னதால் நம்ம தேவனா கடவுளா? இல்ல. அப்படின்னா அந்த வார்த்தை தேவனா இருந்துச்சா? ஆமா, அந்த வார்த்தை தேவனா தான் இருந்துச்சு. ஏன்னா அவர் வல்லமை உள்ளவர், மேலானவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனா அவர் யார் கிடையாது? பிதாவாகிய தேவன் அவர் என்ன கிடையாதுன்னா ஒண்ணு கிடையாது. எப்பேற்பட்ட கண்ணை திறக்கிறாரு பாருங்க. ஏன்னா இவ்வளவு நாளா ஏன் தெரியலனா, இப்பிரபஞ்சத்தின் தேவன் மனக்கண்ணை என்ன பண்ணிட்டான்? குருடாக்கிட்டான். இப்ப யார் ஓபன் பண்ணிட்டு இருக்காரு? பிதாவாகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல ஐ ஓபன் பண்றாரு. இது எப்படி தெரியுமா இருக்கும் நமக்கு? இந்த உண்மையான சத்தியத்தை விசுவாசிக்கும் போது ஆண்டவர் முதலாம் வருகையில வந்து கண்ணு தெரியாதவனுக்கு கண்ணு ஓபன் பண்ணும்போது பார்த்தா எப்படி இருக்கும்? இப்பதான்ப்பா எனக்கு என்ன ஆகுது தெரியுது. அந்த மாதிரி இப்பதான் பைபிளே என்ன ஆகுது படிச்சா புரியும். இல்லைன்னா என்ன அர்த்தம்? இவரு தான் அவரு, அவரு தான் அவரு, அவரே தான் இவரு. யாரே தான் யாரு? யாரும் இல்லை, ஒரே கடவுள். பைபிள் இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன், அவருக்கு ஒரே பையன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவர் வேற அவர் வேற. அப்பேற்பட்ட சர்வ வல்லமையுள்ள கடவுள் எல்லாவற்றையும் செஞ்சு முடிக்கிறதுக்காக ஒரு வல்லமையை பயன்படுத்துறார். அந்த வல்லமைக்கு பேர் என்ன? பரிசுத்த ஆவி. முடிஞ்சு. இதெல்லாம் எதுவுமே பைபிள் இருந்து சொல்லாம பிறந்ததுல இருந்து எத்தனை பேர் நம்மளை ஏமாத்திருப்பாங்க. எப்படி வந்துச்சு இது? எப்படி நமக்குள்ள திணிக்கப்பட்டது பார்க்க போறோம் நம்ம. அடுத்தது கேள்வி 2. இதெல்லாம் திருத்துவ விசுவாசிகள் எடுத்துன்னு வரக்கூடிய கேள்வி. யோவான் 10:30 வாசிக்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று. அவ்வளவுதாங்க. நானும் பிதாவும் அப்ப 2 பேரும் என்னதான் ஒன்னா இருக்கிறாங்களா அப்படின்னு சொன்னோம்னா இதுக்கான அர்த்தம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம ஆண்டவரே சொல்றாரு. அப்படின்னா என்ன? வாசிக்கலாம். யோவான் 17, 21, 22. யோவான் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 மற்றும் 22. அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும். சீஷர்களை பார்த்து தேவன் கிட்ட பிரேயர் பண்றாரு. தேவனே அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கும். அப்ப நம்ம எல்லாரும் யாரு தாங்க? ஒண்ணு. நாமெல்லாம் வேற வேறலாம் கிடையாது. நாம எல்லாரும் ஒரே நபர். பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல. நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் இருக்காங்க இல்ல, ஒரே சிந்தையில இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவங்க எல்லாரும் சீஷர்கள் எல்லாம் நம்மில் ஒன்றாய் இருக்கிறோம் வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்பா நீங்க சொல்றது எப்படி உங்க மைண்டுக்கு நான் அப்படியே கீழ்படுகிறேன். அதே மாதிரி அவங்களும் உங்க மைண்டுக்கு கீழ்ப்படியணும்னு நான் என்ன பண்றேன்ப்பா வேண்டிக்கிறேன். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும், நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகியும் ஒன்றாய் இருக்கும் மாதிரி யாரும் ஒன்றா இருக்கணுமா? சீஷர்களும். உதாரணத்துக்கு அங்க 12 பேர் எடுத்துக்கலாம். அப்ப 12 பேரும் ஒன்றா இருக்கணுமா? யார் மாதிரியே? பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்றா இருக்கிற மாதிரி. அப்ப மொத்தம் எத்தனை கடவுள்? 14 கடவுள். அப்போஸ்தலர் மட்டும் எடுத்துக்கணும்னா அப்ப 1,44,000 எடுத்துக்கணும்னா அத்தனை கடவுள்களா? அப்படின்னா நானும் பிதாவும் ஒன்றா இருக்கணும்னு என்ன அர்த்தங்க? நானும் அறிவதும் ஒன்றா இருக்கிறோம்னு என்ன அர்த்தம்? 2 பேரும் ஒன்னா?
ஒரே சிந்தையில் என்ன பண்றோம் இருக்கிறோம். அதுதான் நம்ம ஆண்டவரே இந்த 2 வசனத்தை பேசிட்டு அடுத்த வசனத்தை சொல்றாரு, ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறும். எதை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு? ஒன்னசத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு. நானும் பிதாவும் ஒன்றா இருக்கனா ஒன்னா இல்ல, ஒரே சிந்தையோடு இருக்கிறோம். அடுத்தது கேள்வி நம்பர் 3, 1 யோவான் 5:7. இதெல்லாம் திருத்துவ விசுவாசிகள் எடுத்துக்கூடிய கேள்விகள். அவங்க கேட்கறதுக்கு நம்மளே போட்டதுக்கு பதில் பார்த்துடலாம் வசனத்துல. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் மூவர். போச்சுரா, பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் மூவர். பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி என்பவர்களே இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். போச்சு. என்னங்க பாரு, இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தீங்க. இம்மூவரும் என்னவா இருக்கிறாங்க? மூவர் ஒன்றா இருக்கிறாங்களா? அப்பயே வசனம் அப்படி சொல்லுது. வசனம் சொல்லட்டும் சரி, ஆனால் அந்த வசனம் எதில் இருக்குது கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி பாருங்க. பிராக்கெட்டில் இருக்கு, பிராக்கெட்டில் இருக்கு. வேறு நீங்கள் உங்கள் பிபிடி போட்டிக்கு நீங்கள் போட்டுக்கினீங்க பிராக்கெட், அப்படியா? நான் இதில் போட்டேன்னா உங்கள் பைபிளில் போட்டது யாரு? பிராக்கெட். அப்படின்னா பிராக்கெட்டில் இருக்குன்னா இது என்ன அர்த்தம்? திரித்தோம் என்னக்கூடிய மோசமான உபதேசத்தை விசுவாசிப்பதற்காக பிசாசு தன்னுடைய ஊழியர்களை பயன்படுத்தி இதுக்குள்ள என்ன பண்ணியிருக்கிறான்? சேர்த்திருக்கிறான். இந்த வேலையை யார் பார்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எராஸ்மஸ் இன் இஸ் 3rd edition of 1523 inserted the text 1 John 5:7. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்சர்ட் த டெக்ஸ்ட்னா 1 யோவான் 5:7 எனக்கூடிய வசனத்தை எராஸ்மஸ் அப்படின்றவர் என்ன வேலையை பார்த்துருக்கிறாருங்க? இல்லாத இந்த வேலையை என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சேர்த்து இருக்கிறாரு. ஆனால் இந்த சேர்க்கப்பட்ட வசனத்தை இப்போ இருக்கக்கூடிய எந்த மாடர்ன் டிரான்ஸ்லேஷன்ஸும் பிரிண்டே பண்ணுறதில்ல. அதை நான் பிக்சர் எடுத்தே போட்டிருக்கிறேன். என் பைபிள் NIV டிரான்ஸ்லேஷன்லேருந்து. என் பைபிள்னா நான் வாங்கின பைபிள், நீங்கள் கூட வாங்கினீங்கன்னா NIV பைபிள் அப்படி தான் என்ன ஆகுங்க இருக்கும். ஸோ NIV பைபிள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா கிளியராக இந்த வார்த்தையே இப்போ என்ன பண்ணுறதில்ல, பிரிண்ட் பண்ணுறதே இல்லை. ஏன் பிரிண்ட் பண்ணுறதில்ல? ஏன்னா அந்த வார்த்தையே பைபிளில் இல்லை. எப்படிலாம் சுற்றி சுற்றி சாத்தான் என்ன பண்ணியிருக்கிறான்? ஏமாத்துறதுக்கான அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கிறான் பாருங்க. கேள்வி நம்பர் 4, யோவான் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். 2 பேரும் ஒண்ணா அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னா நம்ம பார்த்தோம் கொலோசியர் 1 அவர் அதர்சனமான தேவனுடைய தற்ஸ்வரூபம். இங்கிலீஷ்ல அழகா இருக்கும், he is the image of the invisible God. பார்க்க முடியாத கடவுளை பார்க்கவே முடியாது மனுஷனால. யார? தேவனை. அப்போ அவரு கேரக்டர் எப்படி தான் புரிஞ்சுக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்தா யாருடைய கேரக்டர் தெரிஞ்சுக்கலாமாமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு தேவன் கொடுத்த ரோல் அப்ப சாதாரண ரோலா? இந்த பூமியில கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணாலும் என்ன ஆயிரும்? யாரை தப்பா போர்ட்ரே பண்ற மாதிரி ஆயிரும். அதான் சொல்றாரு ஆண்டவர், நான் பிதாவிலும் பிதா என்னிடத்தில் இருக்கிறதை நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டால் என் கிரியைகள் நிமித்தமாவது என்ன பண்ணுங்க, நம்புங்க அப்படின்ட்டார். அப்படின்னா என்னை கண்டவன் பிதாவை கண்டான என்ன அர்த்தம்? அப்பா யார் அப்பா யாருன்னு கேட்டு இருக்கீங்களே, ஒன்றும் இல்லை, என் கேரக்டரை பாருங்க, பார்த்துக்கிட்டீங்கன்னா அப்படிதான் யார் இருப்பாரு. அப்படின்னா இது சும்மா சாதாரண ஸ்டேட்மெண்ட்டா? இது இப்போ நம்மள யாருன்னு எப்போ பார்த்தாலும் சாயங்காலம் பைபிள் தூக்கிட்டு போறீங்களே, தேவன் தேவன், கொஞ்சம் தேவனை காட்டுங்க அப்படின்னா என்ன சொல்ல? நாம என்னை கண்டவன் சொல்ல முடியும். ஆனாங்க யார் சொல்லிட்டு இருக்காருங்க? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லணும். ஏங்க இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி கொஞ்சம் காட்டுங்களேன் அவரை. உடனே என்ன சொல்லலாம்? என்னை கண்டவன். யாரை கண்டான்? தேவனை கண்டான். சொல்ல முடியுமா? நிச்சயமா சொல்ல முடியாது. அப்படி யோசிச்சு பாருங்க. அப்படின்னா இவர் வேற, அவர் வேற. ஆனா அப்பா என்ன தைரியமா மகன் அனுப்பிச்சு, என் மகன் போய் செய்யறதெல்லாம் யார் மாதிரியே இருக்கும். சொல்லுவோம்ல, அப்பா மாதிரியே பையன். ஆனா அப்பாவும் பையனும் யாரு கிடையாது, ஒண்ணு கிடையாது. ஆனா அப்பா மாதிரியே மகனா வாழ்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. யார் செஞ்சு காமிச்சிட்டாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செஞ்சு காமிச்சிட்டாரு. இப்போ என்ன சொல்றாருன்னா, என்னுடைய அடிச்சு விட்டு நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்றாரு. அந்த ஃபாலோ பண்றதை, இந்த உண்மையான சத்தியம் இல்லாம சான்ஸே கிடையாது ஃபாலோ பண்றதுக்கு. ஸோ அப்படின்னா அதை ஃபாலோ பண்றதுக்காக வந்திருக்கணும். நாம் என்ன பண்ணுங்க? ஃபாலோ பண்ணணும். கேள்வி நம்பர் 5,
1 தீமோத்தேயு 3:16 வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 3:16 அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். மாம்சத்திலே வெளிப்பட்டது யார்தான்? இயேசு கிறிஸ்து. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார்னு சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள கடவுள்னு சொல்லலாமா? இல்ல. ஏன்னா இப்பதான் விளக்கம் பார்த்தோம். தேவன்னா என்ன அர்த்தம்? வல்லமை உள்ளவர். தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் எல்லாருமே யார் தான்? தேவன் தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ தாராளமா என்னன்னு சொல்லலாம்? தேவன்னு சொல்லலாம். ஆனா அவர் யார் கிடையாதுன்னு பாத்தீங்கன்னா சர்வ வல்லமை இல்ல, தேவன் இல்ல. ஆனா இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல தேவன் கூட இல்ல, ஹீ அப்பியர் இன் எ பாடின்னு இருக்கு. அப்படின்னா தமிழ்ல எப்படி சொல்லலாம் இதை? அவரு மாம்சத்துல வெளிப்பட்டார். யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 1 கொரிந்தியர் 15:22-25 வாசிக்கும் பொழுது, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல. உண்மைதானே? எல்லாரும் செத்து போயிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்றோம்? நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. ஃபர்ஸ்ட் உயிரோடு எழுப்பினது யாருங்க? கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில், எந்த வருகை இது? 2ஆம் வருகையில் அவர் வரும்பொழுது அவர் உடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். 2ஆம் வருகையில் ஃபர்ஸ்ட் யாரை உயிர் எழுப்ப போறாரு? நம்மள, சபைய. எல்லா சத்துருக்களும் தமது பாதத்திற்கு கீழாக்கும் போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்யணும். அவருடைய 1000 ஆண்டு அரசாட்சியில எல்லா சத்துருக்களையும் அழிக்கிறது தான் யாருடைய வேலை? இயேசு கிறிஸ்துடைய ரோலு. பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு யாருங்க? மரணம். அதன் பின்பு முடிவு உண்டாகும். 1000 ஆண்டு அரசாட்சி முடிஞ்ச பிறகு அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருப்பவருக்கு ராஜ்யத்தையே என்ன பண்ணிடுறாருங்க? ஒப்பு கொடுத்துறாரு. யாரு? இயேசு கிறிஸ்து. எல்லாத்தையும் சீர்படுத்திட்டு யார் கையில ஹேண்ட் ஓவர் பண்றாரு? பிதா கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றாரு. யார் பெரியவருங்க? பிதாவாகிய தேவன். முக்கியமான வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:27-28. 1 கொரிந்தியர் 15:27 மற்றும் 28. சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே, ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதென்று சொல்லியிருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமுமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். அடுத்த ஸ்லைட் போலாமா? புரிஞ்சா? ஒன்னு புரிஞ்சு எனக்கு. கொஞ்சம் இதை பொறுமையா படிக்கலாம். சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினார். யாருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினது? பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துடைய பாதத்திற்கு எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தினார். ஆகிலும் அப்படின்னு அர்த்தம். ஆனாலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டது என்று சொல்லியிருக்கும் பொழுது, எல்லாமே இயேசு கிறிஸ்துக்கு கீழதான்னு சொல்லியிருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் யாருங்க? பிதாவாகிய தேவன். கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியேறுங்க. ஆனா யாரெல்லாம் யாருக்கு கீழே கிடையாதுங்கிறார் பவுல்? பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழே இல்ல. சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது, யாருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாமே கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமுமா இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். யார் யாருக்கு கீழ்ப்பட்டிருப்பார்? அல்டிமேட்டா எப்பவுமே இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்பட்டு தான் என்ன பண்ணுவாருங்க? இருப்பாரு. ஏன்னா அவர் தான் சர்வ வல்லமை உள்ளது. என்னதான் இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு சாகாமைக்குரிய ஜீவன் கிடைச்சிட்டாலும் எப்பவுமே அப்பாவுக்கு கீழ்ப்படிய மகன்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமும் நமக்கு நல்லாவே தெரியும். அப்படின்னா இப்பேற்பட்ட உண்மையான கடவுள், சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமம் தான் என்ன? பைபிளில் சொல்லியிருக்க அவருடைய நாமம் என்னன்னு வாசிக்கலாம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 13-14. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 மற்றும் 14. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்று. நியாயமான கேள்வி. யார் கேட்கறது? ஏங்க நான் தேவனே நான் போய் சொல்றேன். அவங்க கேட்கறாங்க, ஏங்க அவர் நாமம் என்னன்னு கேட்டா நான் என்ன தேவனே சொல்லுவேன்னு கேட்கும் போது 14ஆம் வசனம், அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசையுடனே சொல்லி, இருக்கிறவராக இருக்கிறார் என்று மோசையோட சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாய். இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரர் போய் சொல்லுன்னு மோசே சொல்லியிருந்தார். என்ன சொல்ல? உனக்கு இருக்குதுன்னு இருப்பாங்க மோசே. கரெக்டுங்களா? உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இது ஒண்ணுமே புரிஞ்ச மாதிரி என்ன ஆகலன்னு பாத்தீங்கன்னா தெரியல. அப்படின்னா இந்த இடத்துல தேவன் என்ன சொல்றாருன்னா அவருடைய நாமம் என்னவாமா? இருக்கிறவராகவே
ஐ எம் தட் ஐ எம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இருக்கிறவராக இருக்கிறேன். அவருக்கு என்னவே கிடையாதுங்க. நம்ம பார்த்த மாதிரி தொடக்கமே இல்லை. அவரு எப்படி இருக்கிறாரோ அப்படியே இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் அவரு தான். அதை தான் சொல்றார் யாத்ராகமம் 6:2-3 மேலும் வாசிங்க. யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 மற்றும் 3. மேலும் தேவன் மோசேயை நோக்கி என்ன சொல்றாருன்னா, நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன் சொல்றாரு. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்றும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு என்ன பண்ணப்படவில்லை, அறியப்படவில்லை. அப்படின்னா தேவனுடைய நாமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு ஜெகோவா. ஆக்சுவலா ஜெகோவா என்பது கூட எக்ஸாக்டான வார்த்தை கிடையாது. என்ன வார்த்தை நீங்க ஹீப்ரூல எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல எடுத்து பார்த்தீங்கன்னா OH சொல்ல முடியுமா? OHWH ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். நீங்க OHWH மட்டும் ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. என்ன பண்ண முடியாது? ஏன்னா எபிரேயர்கள் இந்த வார்த்தையை கூட வாயில என்ன பண்ணக்கூடாது, உச்சரிக்க கூடாது. ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய சர்வ வல்லமல்ல. பட் அதுக்கப்புறமா இது எப்படி சொல்லணுன்றதுக்காக, ப்ரொனவுன்ஸ் பண்ணுன்றதுக்காக வவல்ஸ் ஆட் பண்ணாங்க. வவ்வால் இல்லை, வவல்ஸ்னா என்ன அர்த்தங்க? ஏஇ அப்படி ஆட் பண்ணி என்ன சொன்னாங்க? யாவே. அவர் இன்னும் கூட இங்கிலீஷ் வெர்ஷன்ல என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா ஜெகோவா. ஆனா இந்த தேவனுடைய பேரையே ஒரு கும்பல் ரொம்ப ராங்கா என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி சுத்திட்டு இருக்கிறாங்க. ஜெகோவாவின் சாட்சிகள் அப்படின்ற ஒரு மோசமான கும்பல் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெகோவா தான் தேவனுடைய பேரு, ஜெகோவா தான் தேவனுடைய பேரு என்பதை சொல்லி தேவனுடைய நாமத்தை என்ன பண்றாங்க? பரிசுத்த குலைச்சல் ஆக்குறாங்க. நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா தேவனுடைய பேர் என்னன்னு மட்டும் நாம் என்ன பண்ணிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். உதாரணத்துக்கு அப்பா பேர் ஜேம்ஸ்னா, ஏன்பா ஜேம்ஸ் அப்படின்னா கூப்பிடுவோம், என்னன்னு கூப்பிடுவோம்? அப்பான்னு. நம்ம அப்பா பேர் தெரிஞ்சுக்கணும். அவருடைய பேர் யாவே தேவன் தான், ஜெகோவா தேவன் தான். ஆனா அவர் எப்படின்னு கூப்பிடலாம்? அப்பாவை அப்பான்னு கூப்பிடலாம். இதுல இருந்து உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும்? எங்களுக்கும் அந்த ஜெகோவா சாட்சிகள் எனக்கூடிய அந்த மோசமான கும்பலுக்கும் ஒரு துளி சம்பந்தமோ கிடையாது. அப்படின்னா கிளியரா அது இங்கிருந்தே நான் என்ன பண்றேன், கிளியரா சொல்றேன். பதர் யார் தான் பதர் நீங்க யாருன்னு என்ன ஆகல தெரியல. வந்தா என்ன பண்றீங்க? நீங்க பாட்டு வரீங்க, நீங்க பாட்டு என்ன பண்றீங்க, ட்ரூத் சொல்றீங்க, நீங்க பாட்டு என்ன பண்றீங்க, பேக் பண்ணிட்டு போயிடுறீங்க. ஒண்ணுமே கிடையாது. நாங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? உங்களை மாதிரி தான் நாங்களும் ஒரு காலத்தில் இந்த சத்தியத்தை கேட்டுட்டு இருந்தோம். உங்களை மாதிரி தான் கேட்டுருந்தோம். எங்களுக்கு இந்த சத்தியத்தை இலவசமாக எங்களுடைய மூத்த சகோதரர்கள் என்ன பண்ணாங்கன்னு பார்த்து எடுத்து சொன்னாங்க. எங்களை யாருன்னு தெரியணும்னா, யார் எங்க இருக்கு? எங்க எல்லா இடத்துலையும் இருக்கோம், எல்லா ஊர்லேயும் தான் இருக்கிறோம். வெள்ளூரில் இருக்கணுமா, பார்க்கணுமா, நாங்கள் எங்கே இருக்கணும், வாங்க அட்ரஸ் கொடுக்குறோம். சென்னையில் எங்கே இருக்குன்னு தெரியணுமா, வாங்க அட்ரஸ் கொடுக்குறோம். கோயம்புத்தூரில் எங்கே இருக்குன்னு தெரியணுமா, வாங்க அட்ரஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த சத்தியத்தை சில கேள்வி நீங்கள் கேட்டால் அடுத்த வாரம் சப்ஜெக்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க உங்களுக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த சப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் நாள் எடுத்திருந்தா கேட்டிருப்போமா? உட்காந்து டே 1 உட்காந்து இந்த பாடத்தை எடுத்திருந்தா கேட்டிருப்போமா? நிச்சயமாக கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படின்னா ஒவ்வொரு அடுத்தடுத்த பாடத்திற்கான இந்த கம்ப்ளீட்டான பாடம் கேட்டு முடிக்கும் போது உண்மையாக வாழ்க்கையே மாறி இருக்கும். ஒட்டு மொத்த ஸ்கிரிப்டே உங்களுக்கு என்ன பண்ணிடுவோம், கொடுத்துருவோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டு மொத்த ரெக்கார்டிங் உங்களுக்கு என்ன ஆயிரும், கொடுத்துருவோம். இப்போ நீங்கள் ஆக்சுவலாக கேட்டுட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை வேதாகம சத்தியம். அடிப்படைனா பேசிக். இதுக்கு மேலே உச்சக்கட்ட சத்தியங்கள்லாம் இருக்கு. அதை புரியணும்னா பேசிக் புரிஞ்சாதான் என்ன ஆகுங்க, புரியும். ஸோ அப்போ பிசாசுக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சத்தியத்தை இங்கே கொண்டு வரும்போதே ஐயா அவங்க ஜெகோவா சாட்சிகள்னு சொல்லிட்டா யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, பண்ண மாட்டாங்களே. ஆனால் தேவன் என்ன தெரியுமா பண்ணுவார்? தேவனுடைய சித்தம் யாருக்கு இருக்கோ அவங்க மட்டும் தான் இந்த சத்தியத்தை கேட்கணும். இது ஆள் சேர்க்கிற வேலையே கிடையாது. இந்த உண்மையான சத்தியத்தை கேட்டு நீங்கள் விசுவாசிச்சா தாராளமாக என்ன பண்ணலாம், விசுவாசிக்கலாம். விசுவாசம் கேட்டு என்ன பண்ணலாம், போய்க்கலாம். நோ ஃபீலிங். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அப்படிதான் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி சொல்றாரு. ஆனால் சத்தியத்தை அறிஞ்சிங்க. சத்தியம் இன்னைக்கு உங்களை விடுதலை ஆக்கிச்சா இல்லையா? விடுதலை ஆக்கிச்சு. ஆனால் நம்ம இன்னைக்கு அப்பா பேர் தெரிஞ்சுக்கணும். உண்மையான அப்பா பேர் என்னங்க,
யாவே தேவன், சர்வ வல்லமையுள்ள யெகோவா மட்டும் இல்ல, அவருக்கு தேவனுக்கே பல நாமம் இருக்குது. கரெக்டா? பழைய ஏற்பாடு முழுக்க அவ்வளோ நாமங்கள் நம்ம சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கு. அப்படின்னா நமக்கு அப்பா யாருங்க? யாவே தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். அண்ணன் பேர் என்ன? அவர் யாரு கிடையாது, அப்பா இல்ல, அண்ணன் யெஷுவா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சொல்றாரு நீதிமொழிகள் 30:4, வானத்துக்கு ஏறி இறங்குவன் யார்? காற்றை தமது கைப்பிடிகளால் அடக்கினவர் யார்? தண்ணீரில் வஸ்திரங்கள் கட்டினவர் யார்? பூமியின் எல்லைகள் எல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அவருடைய நாமம் என்ன? சர்வ வல்லமையுள்ள தேவன், யாவே தேவன். அவருடைய குமாரனுடைய நாமம் என்னன்னு கேட்ட என்ன பதில் சொல்லலாம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதை அறிவாயோ? இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம்? அறிஞ்சுக்கிட்டோம். எத்தனை பேருக்கு இன்னைக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு யோசிச்சு பாருங்க. யோவான் 17:25-26 ஆண்டவர் சொல்றார், நீதியுள்ள பிதாவே, இப்படிதாங்க பேசுவார் அவர். அப்பா, உலகம் உம்மை அறியவில்லை, உண்மை கிறிஸ்தவர்களுக்கே தெரியாது யாருன்னு. உண்மையான தேவன் யாரும் மறைச்சிட்டான், சாத்தான். அப்படின்னா என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்து தான் கடவுள் நினைச்சு என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தா என்னென்னவோ பண்ணிருக்காங்க. பட் யார் உண்மையான கடவுளுங்க? பிதாவாகிய தேவன். அவருடைய ஒரே மகன் யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் உண்மை அறிந்திருக்கிறேன், நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். இன்னைக்கு யாரு? நாம. நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் வைக்கும் படிக்கு நானும் அவர்களிடத்தில் இருக்கும் படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். அப்படின்னா இன்னைக்கு அவருடைய நாமத்தை என்ன பண்ணிருக்காரு நமக்கு? ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து பண்ணாராமா? இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, அப்பா என் மேல லவ் வச்சிருக்கீங்களாப்பா, அதே லவ் கொண்டு போய் இவங்க மேல என்ன பண்ணுங்க. யாருக்குங்க இந்த மனசு வரும்? அதுக்காக அப்படி வைக்கணும்னா அவர் யாருன்னு முதல்ல தெரிஞ்சாதானே. அவருடைய நாமத்தை என்ன பண்றானு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன். யோவான் சொல்றாரு இன்னொரு இடத்துல, 1 யோவான் 4:14, பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு என்ன பண்றோம்? சாட்சி சொல்றோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் என்ன பண்றாருங்க? நிலைத்திருக்கிறார். அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறார். அப்படின்னா நம்ம என்னன்னு விசுவாசம் அறிக்கையாமா? இயேசுவானவர் என்னன்னு அறிக்கையிடணும்? தேவனுடைய குமாரன் அறிக்கணுமே தவிர்த்து இவருதான் அவருன்னு சொன்னா ஜெயிக்க முடியாது. இயேசுவானவர் தேவனுடைய குமாரனை என்று விசுவாசிக்கிறவன் என்று உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரி, யார் உண்மையான கடவுள்? சவுண்டே கேட்க மாட்டேங்குது. பிதாவாகிய தேவன். அவருடைய மகன் யாருங்க? 2 பேரும் ஒருத்தரா? வேற வேற. பரிசுத்த ஆவி என்பது தேவன் கிட்ட இருந்து வரக்கூடிய வல்லமை, அது ஒரு நபரே இல்லை. இவ்வளோ தெளிவா பைபிள் இருக்கும் போது இவ்வளோ மோசமான இந்த கல்ல உபதேசம் எப்படிங்கிறதுல வந்துச்சு? லாஸ்ட் 5 to 10 minutes இப்போ நம்ம ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதியை பார்த்து முடிக்க போறோம். திரித்துவம் எனக்கூடிய இந்த தவறான உபதேசம் திருச்சபைக்குள்ள நுழைஞ்ச சரித்திரத்தை என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கிறாருங்க? 12 பேர் தேர்ந்தெடுக்கிறாரு. தேர்ந்தெடுக்கும் பொழுது நம்ம ஆண்டவர் ஒரு எச்சரிக்கை சொன்னார். என்ன எச்சரிக்கை தெரியுங்களா? மத்தேயு 7:15. மத்தேயு 7:15 கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். நல்ல தீர்க்கதரிசிகளுக்கு இல்ல, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். எங்கேயும் போக மாட்டாங்க. எங்கதான் வருவாங்க? உள்ளத்திலோ பட்சிக்கிற ஓநாய்கள். எச்சரிப்பு கொடுத்துட்டு போயிட்டாரு. பின்னாட்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் வராரு. இவர் முதல்ல சபையை துன்புறுத்தி இருந்தாலுமே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு என்ன பண்றாருங்க? வந்து எக்கச்சக்க பிரயாணங்கள் பண்றாரு. ஏறக்குறைய 4 மிஷனரி ஜேர்னிஸ் என்ன பண்றாரு? போறாரு. ஆசியா முழுக்க, ஐரோப்பா கண்டத்துக்கு சுவிசேஷத்தை கொண்டு போனது யார் தாங்க? பவுல். முதல் ஐரோப்பால விசுவாசி யார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் விசுவாசி ஒரு சகோதரி. யாரு? லிடியால். ஃபர்ஸ்ட் ட்ரூத்தை என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏத்துக்கிட்டாங்க. எப்படி ஏத்துக்க முடிஞ்சு? தேவன் லீதியாளுடைய இருதயத்தை என்ன பண்ணாருங்க? திறந்தல. இந்த உண்மையான சத்தியம் இப்ப யாருக்கு மட்டும்தான் ஓப்பன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, தேவன் ஹார்ட்டை ஓப்பன் பண்ணாதான் இந்த உண்மையான சத்தியத்தை விசுவாசிப்பாங்க. இல்லைன்னா சான்ஸே கிடையாது. ஸோ அந்த சமயத்தில் முக்கியமான இடங்களாக சபைகள் ஸ்தாபிக்கப்பட்ட இடங்களாக ரோமு, கான்ஸ்டன்டினோப்பிள், அந்தியோகியா, ஜெருசலேம், அலெக்சாண்ட்ரியா போன்ற பட்டணங்கள் இருந்துச்சு. பல இடங்களை சபைகளை ஸ்தாபிக்கிறார். லீஸ்த்ரா, இக்கோனியம், தெர்பே, பெரோயா, தெசலோனிக்கா, பிலிப்பியர், எபேசியர் ஸ்தாபிச்சுட்டு பவுல் என்ன சொல்றாருன்னா, பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இதுதான் ஊழியம்.
இப்படி பண்றது தான் ஊழியம். இவை முதலவைகள் அல்லாமல் எல்லா சபைகளையும் குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை ரொம்ப கவலைப்பட்டிருக்காரு. ஏன் கவலை பவுலுக்கு? ஏன் தெரியுங்களா கவலை? அப்போஸ்தலர் 20, 29, 30 வாசிங்க. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 29 மற்றும் 30. நான் போன பின்பு அர்த்தம் ஊரு விட்டு போன பின்பு இல்ல, மரிச்ச பிறகு. அப்போஸ்தலர்கள் மரிச்ச பிறகு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். எங்க வரும்? மந்தையை தப்பவே விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். எங்க போவாது? வெளியெல்லாம் போகாது, கிறிஸ்தவத்துக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு தெரியுங்களா? எபேசு பட்டணத்து மூப்பர்கள் கிட்ட, கடற்கரை ஓரம் இந்த வசனத்தை பேசிட்டு இருக்காரு. உங்களிலும் சிலர் எழும்பினா மூப்பர்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்குள்ளே சில பேர் என்ன பண்ண போறாங்க? எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று. சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி எதை போதிப்பார்களாமா? மாறுபாடானவைகள் என்ன பண்ணுவாங்க? போதிப்பார்கள். அததான் பின்னாடி வரக்கூடிய யோவான் எழுதுறாரு. 2 யோவான் 8 10 வரைக்கும். 2 யோவான் 8ஆம் அதிகாரம் 8-10. 2 யோவான் வசனங்கள் 8 முதல் 10 ஒரே அதிகாரம் தான் அதுல இருக்கு. 2 யோவான் 8 10 வசனம் வரைக்கும். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. சீரியஸான எச்சரிக்கை யோவான் கொடுக்கிறார். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். யாரெல்லாம் இங்க இல்ல? பரிசுத்த ஆவியானவர்லாம் இல்ல. ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தாங்கன்னா என்ன பண்ணலாம்? இதுக்கப்புறம் நான் சொல்றதை கேட்காதீங்க, யோவான் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். 10ஆம் வசனம், ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். சோ கிளியரா யோவான் எச்சரிச்ச மாதிரி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஆதிகால கிறிஸ்தவர்களை கிபி 70க்கு அப்புறமா துன்புறுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரோம்ல வந்த ஒரு மோசமான ராஜா பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா நீரோ மன்னன். இந்த மன்னன் என்ன பண்றான்னா, தன்னுடைய ஓன் பேலஸ் கட்டுறதுக்காக ரோமை கொளுத்திடுறான். ஜனங்களுடைய அந்த ஒரு கோவம்லாம் ராஜா மேல வரும்போது இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோம் நகரம் பற்றி எரியும் போது ஃபிடில் வாசிச்சிருக்கிறான் சந்தோஷமா. அப்போ அந்த சமயத்தில் பழியை தூக்கி யார் மேலே போட்டிருக்காங்க? இந்த கிறிஸ்தவர்கள் தான் இந்த ரோம் எரியறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் பேதுருவையும் பவுலையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிறைச்சாலில் போட்டு இரத்த சாட்சியாக என்ன பண்ணியிருக்காங்க? கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா டைக்ளோட்டின் சீசன்ற மோசமான மன்னெல்லாம் கிபி 300 வரும்போது பயங்கரமான துன்புறுத்தல் கிறிஸ்தவர்களுக்கு போயிருக்குது. என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலோசியம்னு ஒரு கிரவுண்ட் இருக்கும், இன்னைக்கு கூட ரோம்லலாம் இருக்கும் அந்த கிரவுண்ட். ஸோ அந்த கிரவுண்டில் என்ன பண்ணிடுவாங்கன்னா, கிறிஸ்தவர்களை போட்டுட்டு ஏசு கிறிஸ்தவ மறுதளிக்கிறியா, மறுதளிச்சுட்டு விட்டுரும். மறுதளிக்குன்னா சிங்கம் என்ன இருக்குது? பசியோடு இருக்குது, போட்டுருவேன்னு அப்பா கிட்ட சொல்லுவார். அப்பா மறுதளிக்க மாட்டேன்னு சொல்லுவார். ஃபேமிலி முன்னாடி அப்பாவை என்ன பண்ணுவாங்கன்னா, சிங்கத்துக்கு இரையா போடுவாங்க. அடுத்து மகன் கிட்ட கேட்பாங்க, பார்த்தல்ல என்ன ஆச்சுன்னு உங்க அப்பாவுக்கு, நீ என்ன சொல்றேன்னு கேட்கும்போது மகன் என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? செத்தாலும் பரவாயில்ல, நான் என்ன பண்ண மாட்டேன், மறுதளிக்க மாட்டேன். எத்தனை மூத்த சகோதரர் எப்படி மறிச்சிருக்கிறாங்க பாருங்க. பட் இப்படி போக போக அடுத்தது கான்ஸ்டன்டைன் ஒரு மன்னன் வரான். அந்த மன்னனுடைய கனவுல என்ன வந்துருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலுவை வருது. அவன் என்ன பண்ணிடுறான்னா, அவனுடைய யுத்தத்தில் அவனுடைய போர் வீரர்களுடைய கவசத்தில் சிலுவையை போட்டு அமைச்சிடறான். தெரியாதனமா ஜெயிச்சிடுறாங்க யுத்தத்தில். என்ன நினைச்சிட்டான்? ஜெயிச்சது காரணம் இது யாருடைய சிம்பிள்? ஊர்ல விசாரிங்கன்னும் போது, ஏங்க இந்த கிறிஸ்தவர்கள் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க அப்படின்னு உடனே என்ன ஆச்சு தெரியுங்களா? மன்னன் ஓவர் நைட்ல என்ன பண்ணிட்டான்? கிறிஸ்தவனா மாறிட்டான். கிங்கே மாறிட்டா கிறிஸ்தவனா என்ன பண்ணுவாங்க? ஜனங்க எல்லாம் ஓவர் நைட் கிறிஸ்தவர்களா மாறிட்டாங்க. ஓவர் நைட் கிறிஸ்தவர்கள் அப்படின்னா, ஓவர் நைட் கிறிஸ்தவர்கள் என்ன அர்த்தம்? ட்ரூத் கேட்டு சத்தியம் தெரிஞ்செல்லாம் மாறல. அப்படி மாறும்போது ஈனமான எல்லா ஆசாரியர்களும் அப்படியே என்ன பண்ணிட்டாங்க? கிறிஸ்தவத்துக்குள்ள வரும்போது தங்களுடைய புறஜாதி கொள்கை கோட்பாடுகளை அப்படியே என்ன பண்ணிட்டாங்க? உள்ள கொண்டு வராங்க. அதை தான் பவுல் கடைசியா அவர் மரிக்கிறது பொழுது எழுதின 2 தீமோத்தேயுல எச்சரிக்கிறாரு. வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 மற்றும் 4. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக் கொண்டு என்ன ஆக போதாமா? கடைசி காலத்துல நம்ம காலத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. நம்ம காலம் எப்படி இருக்க போதாமா? தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாகனா 1 2 இல்ல, எக்கச்சக்கமா சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி. எதுக்கு விலக்கி?
சத்தியத்துக்கு வசனத்துக்கு செவியை விலக்கிட்டு கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். கட்டா விட்டுட்டு இருக்கிறாங்களா இல்லையா? கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும். உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன், உண்மையோட இருதயத்தோட இந்த சத்திய வசனத்தை கேட்கக்கூடியவர்களை யாராலையும் இனி இந்த கட்டுக்கதையை கேட்கக்கூடிய எந்த இடத்துலையும் உங்களால் உட்கார கூட முடியாது. அந்த மாதிரி உபதேசித்து ஆக்சுவலாக அப்படி வரும்பொழுது எல்லாருமே ஓவர் நைட்டில் மாறும்போது ரோம்லேருந்து எல்லா உலகத்துலேயும் 3 கடவுள் வணக்கம் இருந்துச்சு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயும் அதானே, உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுவும் இந்த ஊரில். ஸோ அதே மாதிரி அங்கே ஜூயிஸ், பொசைடன், ஹேடிஸ்னு 3 கடவுள், எல்லாத்துலேயுமே 3 கடவுள், நெப்டியூன், ப்ளூட்டோ, ஜூபிட்டர். நம்ம ஊரில் என்னதா 3 தான் ஃபேமஸ். கான்ஸ்டன்டைன் மன்னன் பார்க்குறாப்புல அப்போ தான் ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்தனேசியஸ் அப்படின்னு ஒரு கள்ள தீர்க்கதரிசி இருந்தார். அவர் தான் முதல் ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா எல்லாருமே ஓவர் நைட்டில் புறஜாதி கோட்பாடுகளை கொண்டு வராங்க. அப்போ 3 கடவுள் வணக்கத்தை அப்படியே உள்ள என்ன பண்ணுறாங்க, கொண்டு வராங்க. அப்போ 3 கடவுள்னு பார்த்தா இல்லையப்பா, ஒரு கடவுள் இருக்கிறார். அவர் யாரு? பிதா. சரிங்க, அடுத்தது அதே பைபிளில் வேற யார் இருக்கிறாங்க போடுறதுக்கு? இன்னொரு கேரக்டர் இருக்காருப்பா, போடுவோம். அவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போ கூட எத்தனை தான் வந்துச்சு? எத்தனை வேணும்? 3. என்னங்க இந்த பரிசுத்தாவினம் போடு. 3 என்ன ஆயிடுச்சுன்னா பிதா, குமாரன், பரிசுத்தாவி. 3 பேருமே யாரு? 3 பேரும் வேற வேற. 3 பேரும் என்னதான்? ஒண்ணுதான். ஆனா இவர் வேற, 3 ஒண்ணா வேற வேறையா? ஆனா எப்படி போட்டு குழப்பிருக்கிறாங்க பாருங்க. அப்ப அந்த சமயத்துல தான் ஒரு நிசையா மாநாடுன்னு ஒரு மாநாட்டு நடத்துறாங்க. அந்த மாநாட்டுக்கு தலைமை வகிப்பவர் வந்து யாருன்னா கான்ஸ்டன்டைன் மன்னன். கான்ஸ்டன்டைன் மன்னன் வந்து முடிவு பண்றாராமா, ஏரியஸ் சொல்றது கரெக்டா, அத்தனேசியஸ் சொல்றது கரெக்டா. அத்தனேசியஸ் என்றவர் என்ன சொல்றாருன்னா திரித்துவன் தான் கரெக்டுங்கிறாரு. ஏரியஸ் என்ற உண்மையான சகோதரன் என்ன சொல்றப்பா, வசனம் அப்படி சொல்லல, பிதாதான் உண்மையான கடவுள், அவருடைய குமாரன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, பரிசுத்தாவி என்பது தேவன் கிட்ட இருந்து வரக்கூடிய வல்லமை அப்படின்னு சொன்னா இந்த அப்படியே ஒரு டிபேட் பஞ்சாயத்து மாதிரி வைக்கிறாங்க. அதுக்கு தீர்ப்பு கொடுக்கக்கூடியவர் யாருன்னா கான்ஸ்டன்டைன் மன்னன். எதுனா தெரியுமா? கான்ஸ்டன்டைன் மன்னனுக்கு என்ன தீர்ப்பு கொடுத்துட்டு தெரியுமா? அத்தனேசியஸ் சொல்வதே சரி. ஒட்டுமொத்த சபைகளும் இப்ப வைத்துக் கொண்டிருக்கூடிய விசுவாச பிரமாணம் அத்தனேசியஸ் என்னக்கூடிய மனுஷன் போதனை, அதான் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். இதை எப்படியா நிரூபிக்கணும்ல? இந்த தப்ப பைபிள்லயே எடுத்து நுழைக்கிறது. எதை? பரலோகத்தில் சாட்சிடுகிறவர்கள் 3, பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி என்பதில் 3 ஒன்றா இருக்கு. இப்படிலாம் இருக்குதா? இல்லவே இல்லை. தங்களுடைய தவறான உபதேசத்தை நிரூபிப்பதற்காக பைபிள்லயே இல்லாத விஷயத்தை என்ன பண்ணிட்டாங்க, சேர்த்துட்டாங்க. அப்போஸ்தலர் காலப்பகுதியிலலாம் விசுவாச பிரமாணத்தினுடைய வார்த்தைகள் வெறும் 115. நாளாக நிசைய விசுவாச பிரமாணத்தில் ஆட் பண்ணாங்க 230. அத்தனேசியஸ் விசுவாச பிரமாணத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்து அடுத்தது 702. இந்த தவறான மனுஷ உபதேசத்தை தான் மெஜாரிட்டி ஆஃப் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க, அறியாம தெரியாம என்ன பண்ணிருக்காங்க, பின்பற்றி இருக்காங்க. நாளைக்கு ராஜ்யத்தில் எல்லாரும் என்ன பண்ண போறாங்க, எல்லா உண்மையும் சகல ஜாதிகள் மேல இருக்கக்கூடிய முக்காட்டாவுடைய ராஜ்யத்தில் இயேசு கிறிஸ்து நீக்கி போடும்போது இந்த உண்மையான சத்தியத்தை உயிரோடு எழுந்து வந்து ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் தெரிஞ்சுக்கும் போது அந்த உலக ஜனங்களை நீதிக்கும் கிறிஸ்துவின் சாயலுக்கும் வழி நடத்தக்கூடிய ராஜாக்களாக அப்போ பரலோகத்தில் இருந்து இயேசு கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்வது யார் தெரியுமா? 1,44,000 பேர். அப்படி ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் திரும்பி உயிரோடு எழுப்பி சீர்படுத்தி இந்த உலகத்தையே ஏதேன் தோட்டமா மாத்தி அவங்களை நித்திய ஜீவனுக்கு வழிநடத்தி கொண்டு வந்து செல்வதற்காக இப்போ ஒரு சின்ன கூட்டத்தை ராஜாக்களாக என்ன பண்றாருங்க, தேர்ந்தெடுக்கிறாரு. அவங்க செலக்ட் ஆகணும்னா அவங்க யார மாதிரியே வாழணும். இயேசுக்கு அவங்களுக்கு முதல்ல யார் தெரியணும், சத்தியம் தெரியணும். அந்த பெரிய அப்பேற்பட்ட அழைப்புக்கு இப்போ என்ன பண்ணியிருக்காரு, உங்களை என்ன பதில் சொல்ல போறீங்க தேவனுக்கு? ரெடியா அவரை ஃபாலோ பண்றதுக்கு? யோசிச்சு பாருங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்னைக்கு எதுல இருந்து விடுதலையாக்கிருச்சு? திருத்துவத்திலிருந்து விடுதலை ஆயிடுச்சு. ஸோ தேவனுக்கு சித்தமாக இருந்தால் அடுத்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு, அடுத்த வாரம் இந்த மாதிரி கிளாஸில் ஆஸ் யூஷுவல் டைம் நமக்கு. ஸோ பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீட்கும் பொருள், ரான்சம், ஈடுபலி அப்படின்ற தலைப்பின் கீழே உண்மையாகவே
கண்களில் கண்ணீரோட தான் அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ ஏன்னா ஆண்டவனுடைய பலியின் தாற்பரியத்தை பற்றி நம்ம பார்க்கக்கூடிய பாடம். ஸோ பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.